ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு க்ரைம் டிடெக்டிவ் நாவல் தான். இந்த நாவலில் அழகாக இருக்க ஒவ்வொரு பொண்ணுங்களையும் வரிசையாக கொலை பண்ணிக்கிட்டே வராங்க. காரணம்னு கேட்கும் பொழுது அவள் அழகாக இருக்கிறதுனால தான் கொலை பண்ணுறோம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இந்த காரணம் உண்மையா? எதுக்காக கொலை பண்ணுறாங்க? இந்த கொலையோட முடிவு தான் என்ன அப்படிங்கிறத தான் நாம் இந்த கதையில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. தடுக்கி தடுக்கி வந்தன அலைகள், ஜால்ரா போட்டன படகுகள். வானத்தின் மையத்தில் கோப சூரியன் வெப்பமான வெளிச்சம் பெய்து கொண்டிருக்க, தொலைதூர மரங்கள் கப் என்று தங்கள் இலைகளை அதட்டி வைத்திருந்தன. லைட் ஹவுஸ் அருகில் சாந்தோ மணல் வெளியில் அந்த மத்தியானத்தில் கூட்டம் அதிகமில்லை. ஒரே ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸின் ஜனங்கள் தூரமாக நின்று வேடிக்கை பார்த்தார்கள். வேன் மேலே ஸ்டாண்ட் நிறுத்தி அதன் மேலே ஸ்டீல் கேமரா, வியர்வையில் நனைந்த பனியனுடன் ஃபோட்டோகிராஃபர் நெற்றியில் கர்ச்சிஃப் கட்டி படு டென்ஷனாக இருந்தார். கீழே வாடகை குதிரைகள் 2, ஒன்று வெள்ளை, மற்றொன்று பிரவுன். ஒன்றில் அந்த மாடல் இளைஞன் அமர்ந்திருந்தான். விரல்களால் பெண் தலையை களைத்துவிட்டு கொண்டான். உதடுகளை ஈரம் செய்து கொண்டான். தலையில் ஸ்பெஷல் தோஷை அளவுக்கு ஓலையில் பின்னின தொப்பி விருந்தான். பின்னணி மணல் வெளியில் 30 வர்ண குடைகள் நடப்பட்டிருந்தன. மற்றொன்றில் அந்த மாடல் பெண் ஜீன்ஸ் அணிந்து மேலே டைட்டாய் தனது தங்கையின் ஷர்ட் அணிந்திருந்தாள். மேல் வரிசை பற்களில் ஒன்று சிங்கப்பல். அவள் முகத்திற்கு அது அழகை ப்ளஸ் செய்தது. கூந்தல் மானாவரியாக காற்றில் அலைந்து கொண்டிருந்தது. முகத்தின் குறுக்கே வந்து விழும் கற்றைகளை நளினமாக எடுத்துவிட்டு கொண்டிருந்தாள். விளம்பர ஏஜென்சியின் இளைஞன் சோகதாடி வைத்துக்கொண்டு பற்ற வைக்காத சிகரெட் ஒன்றை விரல்களில் வைத்துக்கொண்டு எல்லோருக்கும் குறிப்புகள் சொல்லி கொண்டிருந்தான். அவனுக்கு தேவை ஒரு ஷாம்பு தயாரிப்பாளரின் பேப்பர் விளம்பரத்துக்கான ஒரே ஒரு கலர் ஸ்டீல். அதற்கான ஏற்பாடுகளோ சினிமா ஷூட்டிங் போன்ற பிரம்மையை ஏற்படுத்தி கொண்டிருந்தன. ஜீவா, ரெடியா என்றான் தலையை உயர்த்தி புகைப்படக்காரனை பார்த்து. அவன் லென்ஸ் வழியாக இப்படி பார்த்து அப்படி பார்த்து, வெள்ளை குதிரை ஒரு 2 இன்ச்சு பின்னாடி போனால் தேவலை என்றான். குதிரைக்கு சொந்தக்காரன் பீடி சுவாரஸ்யத்தை புறக்கணித்து தன் செல்ல பிராணியிடம் அதன் பாஷையில் பேசி வயிற்றில் தட்டி பின்னால் நகர்த்தினான். ஓகே அஜீவா, ஓகே. சிகரெட் பற்ற வைக்க நேரம் இல்லாதவன் குதிரை பெண்ணிடம் வந்து, மால், ஒரு கையை அவர் கையோடு கோர்த்துக்கிற, இன்னொரு கையால் பிளையிங் கிஸ் கொடுக்குற மாதிரி போஸ் தர்ற, முகத்திலையும் கண்ணிலையும் உற்சாக வலியணும். சொன்னபடி அவள் செய்து ஒரு ஒத்திகை பார்த்து கொண்டு பிறகு ஃபோட்டோகிராஃபர் ஆக்ஷன் என்றதும் மறுபடியும் செய்ய கிளிக் என்று பதிவானார்கள். அதே காட்சியமைப்பை 6 முறை பதிந்து கொண்டு பிறகு ஒரு திருப்திக்கு வந்தான் அவன். போதும் என்றதும் அவர்கள் புறப்பட ஆயத்தமானார்கள். குடைகளை மடக்கி சேகரித்தார்கள். கேமராவை ஸ்டாண்டை வேனிலிருந்து இறக்கினார்கள். மாலதி குதிரையில் இருந்து குதித்தாள். நான் போகலாமா சார் என்றால் கூந்தலை சுருட்டி கொண்டையாக்கிப்படி. நாளைக்கு எதுவும் ஒர்க் இல்லை, நாளன்னைக்கு ஏஜென்சி வந்துடுறியா? சரி என்றால். ட்ரெஸ் மாற்றிக்க இடமில்லை, நேரமும் இல்லை. நாளன்னைக்கு வர்றப்போ யூனிட் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார். புறப்பட்டாள். தன் கைப்பையை கழற்றி கொண்டு சற்று தள்ளி மோட்டார் சைக்கிள் அமர்ந்து கொண்டு சுயிங்கம் மென்று கொண்டிருந்தவனை சமீபித்தாள். ஏன் ஒர்க் முடிஞ்சது ஜீவா, இனிமே இன்னைக்கு பூரா நான் ஃப்ரீ தான், எங்கே வேணாலும் போகலாம். கமான். பசிக்குதா சொல்லு. யானை பசி. அப்போது ஒரு ரெஸ்டாரண்ட் என்றான். பைக்கின் பின்னால் அமர்ந்து கொண்டான். சிவா புகைப்பரப்பி புறப்படான். ஒரு ஃபோட்டோவுக்கு ரொம்ப தான் ஆர்ப்பாட்டம் மாலதி. இந்தியா முழுக்க எல்லா பத்திரிகைகள்லையும் வர்ற விளம்பரமாச்சே, கொஞ்சம் கேர் எடுத்து செய்கிறாங்க. செய்யட்டும், அதுக்காக என் டார்லிங்கை வெயிலில் வறுத்தெடுக்கணுமா? தொழில் சார், தொழில். என்ன தொழிலோ, ஒருத்தன் பார்வையும் இல்லை. இனிப்பு ஈக்களை கவரத்தான் செய்யும். கொஞ்சம் அழகாக இருந்துட்டா எங்களுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா தொந்தரவு சிவா. பழகிச்சு. அன்னைக்கு பஸ் ஸ்டாப்பில் பார்த்த 4வது நிமிஷமே கிருகிருன்னு ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நகம் கடிக்கிறான் ஒருத்தன். மீசை வர்றதுக்கு இன்னும் வருஷங்கள் இருக்குது. எனக்கு கோபம் வரல, சிரிப்பு தான் வந்துச்சு. உனக்கு எல்லாத்துக்கும் சிரிப்பு தான். என்ன செஞ்ச அவனை? எங்கே படிக்கிற தம்பின்னு சாரிக்கான்னு போயிட்டான். நல்ல வேலை நான் என் காதலை தெரிவித்தப்போ தம்பின்னு சொல்ல இருந்தியே. நீங்கள் லெட்டர் எழுதலையே. பார்த்த மறு நிமிஷம் பினாத்தலையே ஒரு வருஷம் நண்பர்களாக பழகிட்டு அப்புறந்தானே மனசு திறந்தீங்க. அது கூட டீசெண்டாக கன்வின்சிங்காக சொன்னீங்க. நினைவிருக்கா எப்படி சொன்னீங்கன்னு? மறந்து போச்சு, எனக்கு பதிஞ்சு போச்சு.
அந்த ஹோட்டலின் முன் பைக்கை நிறுத்தி இறங்கி உள்ளே சென்றார்கள். இதுவரை அந்த மோட்டார் பைக்கை தாய் யானையின் வாளை பிடித்து தொடரும் குட்டி யானையாய் தொடர்ந்து வந்த அந்த ஸ்கூட்டர்காரனும் நிறுத்தினான். அவன் வெயில் காலத்திற்கு பொருத்தமில்லாமல் லெதர் ஃபேண்ட்டும் மேலே லெதர் ஜெர்க்கினும் அணிந்திருந்தான். மீசை செம்பட்டை தட்டி இருந்தது. வட்ட வடிவ குளிர்கண்ணாடி அணிந்திருந்தான். அவன் உள்ளே நுழைந்தான். சிவா, மாலதி ஒரு காலி மேஜையை தேர்ந்தெடுத்து அமர்ந்து பாம்பே மீல்ஸ் ஆர்டர் செய்து எதிரெதிரே அமர்ந்து கொள்ள அவர்களை தெளிவாக பார்க்கும் தூரத்தில் அவன் அமர்ந்து கொண்டான். குளிரறை, குறைவான வெளிச்சம். நான் எப்படி சொன்ன மாலதி என்று சிவா அரைக்கை சட்டை அணிந்திருந்தான். அதன் பாக்கெட் பகுதியில் ஒரு முதலை பிரிண்ட் ஆகியிருந்தது. வெயிட் கிளாஸ் அணிந்திருந்தான். ட்ரிம் செய்த சிக்கனமான மீசை, கண்கள் கீழே லேசாக கருவளையங்கள். சிவா ஒரு தனியார் சோப்பு கம்பெனியில் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். அவர்களின் கம்பெனி விளம்பரத்தில் மாடலாக போஸ் கொடுத்திருந்தாள் மாலதி. அவளை விசாரித்து தேடி வந்து அறிமுகப்படுத்தி கொண்டு பாராவிட்டு போனான். அதன் பிறகு வேறு ஒரு கம்பெனியின் விளம்பரத்திற்கு மாடலாக மாலதியை சிபாரிசு செய்து வாய்ப்பு வாங்கி தந்தான். அதன் தொடர்பாக நான் இந்த முறை சந்தித்தார்கள். சந்தித்த போது நிறைய பேசினார்கள், சிரித்தார்கள், ஒருவரை ஒருவர் விசாரித்து கொண்டார்கள். அப்புறம் ஒரு நாள், மாடி வீட்டில் மாலதி இருக்காங்களா? கொஞ்சம் பேச சொல்லுங்கள் ப்ளீஸ். ஹலோ, நான் மாலதி பேசுகிறேன். யார்? நான் சிவா பேசுகிறேன். ஹலோ, சௌக்கியமா? நல்லா இருக்கேன். நீங்கள்? நைஸ் கோயிங். என்ன விஷயம் சொல்லுங்கள். ஏதாச்சும் விஷயம் இருந்தால் தான் உங்களுக்கு ஃபோன் செய்யணுமா? அப்படி இல்லையே, ஒரு விஷயமும் இல்லை, சும்மா தான் ஃபோன் செஞ்சேன். உங்களோட பேசலாம் போல் இருந்துச்சு, தப்பில்லையே. நோ, கொஞ்சம் பர்சனலாக பேசணுமே. ஃபோன்லேயே வா. ஃபோனில் வேணாம்னு தான் நினைக்கிறேன். நேரில் பேசலாமா? என் வீட்டுக்கு வர்றீங்களா? தனியாக பேசணும். தனியாக தான் இருக்கேன். உதவிக்கு வச்சுருக்கிற என் சொந்தக்கார பொண்ணு அவங்க ஊர் திருவிழாவுக்கு போயிருக்கா. வர 2 நாள் ஆகும். சமையல் கட்டில் ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க, என்னோட சோதனை தயாரிப்புகளை டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள். வந்தான். பேசினார்கள், சிரித்தார்கள். தயங்கி தயங்கி மாலதி பட்டுன்னு ஒரு வரியில் சொல்லிடட்டுமா? ஐ திங்க் ஐ எம் இன் லவ் ஆன் யூ. நட்பை தாண்டி என் மனசு உங்கள் மேலே அலையுது. அதுக்கு யோசித்து பார்த்த வேறு அர்த்தம் கிடைக்கல. இதே குழப்பம் உங்களுக்கும் உண்டான்னு தெரியல. ஆனால் என் மனசை நான் காலி பண்ணிட்டேன். மாலதி கொஞ்ச நேரம் இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு அவனை பார்த்துவிட்டு, இதுக்கு நான் ஒரே வார்த்தையால் பதில் சொல்லிடட்டுமா என்று கேட்டு சில வினாடிகள் அமைதியாக இருந்து அவனை தவிக்க வைத்து பிறகு சொன்னாள், டிட்டோ. நினைவுகளிலிருந்து மீல்ஸ் வருகையில் கலைக்கப்பட்ட மாலதி ஒரு தடவை நினச்சி பார்த்தேன் என்று சிரித்தாள். நானும் தான். 2 பேரும் காதலை வெளிப்படுத்திக்கிட்ட அந்த தினத்தை கொண்டாடணும்னு தீர்மானித்து 2 பேருமா சேர்ந்து அல்வா தயாரிக்க இறங்கி கடைசியில் கண்ணங்கரேர்னு கோந்து தயாரித்தோமே, அதையும் நினச்சி பார்த்தேன் என்றான் சிவா. சரி, இப்போது சாப்பிட்டுட்டு எங்கே வரோம்? கூட்டமில்லாத ஒரு தியேட்டர். நான் வரலப்பா. ஏன், இதுதான் முதல் தடவையா என்ன? இல்லை, அதனால தான் வரலைன்னு சொல்கிறேன். ரொம்ப அநியாயமாக நடந்துக்கிறீங்கப்பா. இது ஒரு சினுங்கல். வழக்கமாக சினுங்கிடுவியே. சில்மிசம் செய்கிறப்போ எனக்கு மட்டும்தான் கிளுகிழுப்பா. வாதம் பண்ண தயாராக இல்லை. தியேட்டர் வேணாம். சரி, வேணாம். வேறங்க? நீ சாப்பிட்டதும் நேராக என் வீட்டில் என்னை ட்ராப் பண்ணிடுறீங்க. 1 மணி நேரத்துக்கு கொட்டி தூக்கம். 2 பேரும் சேர்ந்தா? சி, நான் மட்டும். நீங்கள் போயிட்டு சரியாக 5 மணிக்கு வர்றீங்க. சரி, மாங்காடு போகிறோம். என்ன திடீர்னு பக்தி? அங்கே ஒரு முக்கியமான பிரார்த்தனை. காமாட்சியம்மா எங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னா? அது இல்லை, வேற. கோவிலில் வச்சு உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸான விஷயம் சொல்ல போகிறேன். என்ன அது? சஸ்பென்ஸ்னு சொல்கிறேன், இப்போவே கேட்டால் எப்படி? ஓகே, கேட்கல, பொறுமையாக வெயிட் பண்ணுறேன். அப்புறம் நாளைக்கு நீ ஃப்ரீயா? ஃப்ரீ தான். ஏன்? என் வருங்கால பொண்டாட்டிக்கு அடுத்த வாரம் பர்த்டே வருது. அதுக்கு ஒரு சின்ன நகை வாங்கணும். என்னோட கூட வந்து செலக்ட் பண்ணி தர்றியா? ஏன் சிவா, நகையெல்லாம் சிம்பிளாக ஏதாச்சும் கொடுங்க போதும். சிம்பிள் தான். வைர அட்டிகையாக வாங்க போகிறேன். ஒரு மோதிரம் ஓகே, உன் டேஸ்ட்டுக்கு வாங்கிடலாம் மாலதி. சரி என்றாள். கைப்பையை நாற்காலி மேல் வைத்துவிட்டு கை கழுவ எழுந்தாள். சிவாவும் எழுந்தான். அந்த லெதர் ஜீன்ஸ் இளைஞனும் தான். சிவாவும் மாலதியும் கை கழுவும் தனியறைக்குள் நுழைந்ததும் அவன் அவசரமாக ஒரு காரியம் செய்தான். தன்னை யாராவது கவனிக்கிறார்களா என்று பார்த்தான். அதிக கூட்டமில்லை. கொஞ்சம் நபர்களும் அரை இரட்டில் மும்முரமாக பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருக்க அவன் சட்டென்று மாலதியின் பையை எடுத்து திறந்து அதனுள்ளே எதையோ போட்டுவிட்டு முன்போல் மூடியிருந்தபடி வைத்துவிட்டு கழுவச் சென்றான். சிவாவும் மாலதியும் கர்ச்சிஃபில் உதடுகளை துடைத்து கொண்டு வந்து அமர்ந்து தட்டில் வைக்கப்பட்ட பீடாக்களை எடுத்துக்கொண்டார்கள். லெதர் ஜீன்ஸ் டிப்ஸ் வைத்து ரெஸ்டாரண்டை விட்டு வெளியேறி தன் ஸ்கூட்டரை கிளப்பி புறப்பட்டு ஒரு பொது தொலைபேசியில் நாணை போட்டு ஹலோ, நான் தான் சக்சஸ் என்று வைத்தான்.
பகுதி 2. மாலதியை அவள் வீடு உள்ள தெருவின் முனையில் இறக்கி விட்டுவிட்டு கரெக்டாக 5 மணி வந்துடுறேன். என்ன கலர் புடவை கட்டிக்க போகிற என்றான் சிவா. எல்லா கலரும் வச்சுருக்கேன், நீங்கள் சொல்கிறத கட்டிக்கிறேன். டார்க் ப்ளூ கட்டிக்க. அதே கலரில் நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றேன். அதே கலரில் ஷூவுமா? நல்லா இருக்காது சிவா. திமிரா? வர்றேன். கதவை சாத்திட்டு தூங்கு, எவனாவது வந்து கற்பழிச்சிட்டு போகிறான். ஆனாலும் கவலைப்படாத, நான் வாழ்றேன். நல்லா இருக்கு பேச்சு, பார்த்து ஓட்டுங்க. தன் தெருவில் நடந்தாள் மாலதி. ஒரு தனி வீட்டின் ஆடி போர்ஷனுக்கு படிகள் ஏறி வந்து கைப்பையை திறந்து உள்ளே பார்க்காமல் கையை மட்டும் செலுத்தி சாவியை எடுத்த பொழுது தட்டுப்பட்ட சிறிய பார்சலை கையில் பார்த்தாள். மிகச்சிறிய அட்டைப்பட்டி, 2 இன்ச் அகலம், 4 இன்ச் நீளம், 2 இன்ச் உயரம். அதன் மேல் பூக்காகிதம் சுற்றப்பட்டு ஒல்லியான ஜிகினா சுற்றி முடிச்சிடப்பட்டிருந்தது. குழம்பினாள். பரிசு பார்சல். யாருக்கு? எனக்கா? யார் தருது? எப்படி ஏன் கைப்பைக்குள்ளே வந்தது? அவள் கேள்விகளுடன் விலகின. இது சிவாவோட வேலை தான். இப்படி தான் திடீர்னு சஸ்பென்ஸாக ஏதாவது செய்வார். ஒரு நாள் கடிதம் வரும், பிரிச்சா உணர்ந்து 2 சினிமா டிக்கெட் மட்டும் வரும். அதில் குறிப்பிட்ட தேதியில் நேரத்தில் இவ தயாராக இருக்கணும்னு பொருள். கீழே வீட்டில் உள்ள டெலிஃபோனின் மணி 4 ரிங் அடித்து நின்று மறுபடியும் 4 ரிங் அடித்து நின்று விட்டால் அன்றைக்கு மாலை சந்திப்பு உண்டு என்று அர்த்தம். அதே போல் இந்த பார்சலை எனக்கே தெரியாமல் என் கைப்பைக்குள்ளே வச்சுருக்கணும். அவர் உள்ளே என்ன இருக்கும்? மாலதி கதவை திறந்து உள்ளே விழுந்து கிடந்த 2 காகிதங்களை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள். பார்சலை மேஜை மேல் வைத்துவிட்டு முதலில் கடிதங்களை பார்த்தாள். ஒன்று தாம்பரத்தில் இருக்கும் தொன்முறை தோழி எழுதியிருந்தாள். மாம்பழம் அல்லது அடையாறு பகுதியில் அவளுக்கு ஒரு வாடகை வீடு பார்த்து கொடுக்க சொல்லி 4 வரிக்கு ஒரு முறை கோரியிருந்தாள். மற்றொன்று அனுப்புபவர் விலாசம் இல்லாமல் இருந்தது. கவர். இவள் முகவரி தமிழில் டைப் செய்யப்பட்டிருந்தது. தெளிவாக ஓரத்தை கிழித்து உள்ளே இருந்த சின்ன துண்டு காகிதத்தை வெளியே எடுத்தாள். அதில் ஐயோ பாவம் என்று ஒரே ஒரு வரி மட்டும் தமிழில் டைப் செய்யப்பட்டிருந்தது. என்ன இது? ஐயோ பாவமா? யாரு? நானா? ஏன் இதென்ன விளையாட்டு? ஏப்ரல் மாதம் கூட முடிஞ்சிடுச்சே. மெனக்கட்டு டைப் செஞ்சு சிரத்தையே அனுப்பி வச்சிருக்காங்களே. யாரு? மாலதி அந்த சீட்டிற்கு அதிக முக்கியத்துவம் தரவில்லை. எவனோ வேலையற்றவனின் வெட்டி வேலை. ஆட்டுக்கு ஷேவிங் செய்வதைப் போல முகவரி கிடைத்திருக்கும். எதையாவது விளையாட்டாக எழுத நினச்சிருப்பான். இப்படித்தான் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கவரில் ஒரு வாடிப்போன ரோஜாப்பூ மட்டும் வந்துச்சு. மறுநாள் தபாலில் என் அன்பு காணிக்கை வந்ததான்னு எவனோ வழிந்திருந்தான். நான் அவனை முடிவில்லாமல் காதலிக்கிறதும் கடிதம் கண்ட நிமிஷத்துலேருந்து இவளும் பதிலுக்கு அவனை காதலிக்கணும்னோ அதுக்கு அடையாளமாக இரவு 7 மணிக்கு கடற்கரை லைட் ஹவுஸ்க்கு வரணும்னோ வர தவறினா 8 மணிக்கு அதே லைட் ஹவுஸ் அருகில் தன்னையே சுட்டுக்கொள்வேன்னு வந்திருந்துச்சு. சிவா கிட்ட காட்டி சிரித்தா. அடுத்த நாள் பேப்பரில் அப்படி எதுவும் தற்கொலை செய்தியே காணும். அதே போல் நாளைக்கு ஒரு கடிதம் வரும். அதில் என் நேற்றைய ஒரு வரி கடிதம் பார்த்து மிகவும் பயந்துட்டியா கண்ணேன்னு எவனாவது பிணாத்துவான். மாலதி அந்த பரிசு பார்சலை பிரிக்க போனாள். நிதானித்தாள். தனக்குத்தானே ஒரு சின்ன பந்தயம் வைத்து கொண்டாள். உள்ளே என்ன இருக்கும்? 3 பொருட்களை நான் யூகம் செய்யலாம். யூகம் செஞ்சப்புறம் பிரிக்கலாம். அந்த 3ல் 1 உள்ளே இருந்தால் இன்னைக்கு சிவாவுக்கு அவரே எதிர்பார்க்காத தருணத்தில் ஒரு முத்தம் கொடுக்கலாம். என் யூகம் தவறாக இருந்தால் முத்தம் கிடையாது. மாலதி முதலில் அந்த பார்சலின் எடையை அனுமானித்தாள். 100 இல்லை, 120 கிராம் இருக்கலாம். பார்த்தாள். எந்த அசைவும் இல்லை. முகர்ந்து பார்த்தாள். பூ காகிதத்தின் வாசனை தவிர வேறில்லை. பார்சல் மேஜை மேல் வைத்துவிட்டு என்னவா இருக்கும் என்று யோசித்து கொண்டே அருகில் இருந்த படுக்கை அறையை சென்று தனது பனியனை தலைவலியாக கழற்றினாள். ஃபேண்டை கழற்றினாள். ஸ்டாண்டில் கிடந்த காட்டன் நைட்டியை எடுத்து அணிந்து கொண்டாள். மறுபடியும் முன்காலுக்கு வந்து பார்சலை எடுத்து மடியில் வைத்து கொண்டு யோசித்தாள். இது ஒரு சின்ன அலங்கார பொம்மை. இது ஒரு ரிஸ்ட் வாட்ச். இது ஒரு வெள்ளியில செஞ்ச ஏதோ ஒரு பொருள். முதலில் ஜிகுனாவை பிரித்தாள். அடுத்து காகிதம் பிரித்தாள். அடுத்து அட்டை பெட்டியின் மூடியை திறந்தாள். உள்ளே துண்டு துண்டாக வேஸ்ட் காகிதங்களுக்கு மத்தியில் அழகான லிப்ஸ்டிக் இருந்தது. ச்சே, என் யூகம் தோற்று போயிடுச்சே. லிப்ஸ்டிக்கை கையில் எடுத்து அதன் அழகை வடிவமைப்பை சில வினாடிகள் ரசித்துவிட்டு என்ன ஷேட் என்று அடிப்பக்கம் பார்த்துவிட்டு மூடியை திறந்தாள். லிப்ஸ்டிக்கின் கலர் தண்டு உள்ளே இருந்தது. கீழ்ப்பகுதியை லேசாக திருக அது சுழன்று மேலே வரும். பேனா வாங்கினால் எழுதி பார்ப்போம், இயல்பு. புத்தகம் எடுத்தால் புரட்டி பார்ப்போம், இது இயல்பு. புடவையை பார்த்தால் பிரித்து பார்ப்போம், இதுவும் இயல்பு. அதே போல இயல்பாகத்தான் மாலதி லிப்ஸ்டிக்கின் கீழ்ப்பகுதியை திருகினாள். அடுத்த வினாடி அது பயங்கரமாக வெடித்தது. பகுதி 3. மறுநாள் முன்னணி செய்தித்தாளின் முதல் பக்கத்தில் செய்தி வந்தது. பார்சலில் வெடிகுண்டு அழகி. பகுதி 4.
கிரைம் பிரான்ச் ஸ்பெஷல் ஆஃபீஸர் நியூட்டன் கமிஷனர் அலுவலக கட்டிடத்தின் சிமெண்ட் வராந்தாவில் ஷூ மண்ணை அரைக்கும் நர ஓசையுடன் நடந்து டெபுட்டி கமிஷனரின் அறையின் கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பாருங்க. நியூட்டன் நாற்காலியில் அமர்ந்து தான் கொண்டு வந்த ஃபைலை எடுத்து அவர் பக்கம் நீட்டினார். டையடித்த தலையுடன் இருந்த டெபுட்டி கமிஷனர் சிகரெட்டை ஆஸ்ட்ரேயின் பள்ளத்தில் ஓய்வெடுக்க வைத்துவிட்டு கலற்றி வைத்திருந்த கண்ணாடியை எடுத்து அணிந்து கொண்டார். நடந்து 2 நாளாச்சு. இன்னும் குற்றவாளி பற்றி ஒரு க்ளூ கிடைக்கலைங்கிறது ஆச்சரியப்படுறதா வெக்கப்படுறதா? 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பென்சிலை தூக்கிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் வந்துடுறாங்க. இது ஈழ விடுதலை போராளிகள் வேலைன்னு யோசிக்கிறாங்களோன்னு யூகமாக கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? சார், இந்த 2 நாளில் மாலதி சம்மந்தப்பட்ட 37 பேரை தரோவாக விசாரிச்சிட்டேன். பகை கிடையாது, பர்சனலாக யார்கிட்டையும் தகராறு கிடையாது. கொலை செய்யப்பட வேண்டிய அளவுக்கு பகைமை இருக்கிறதா தெரியல. சாதாரண பெண், மாடல்கள், நல்ல கேரக்டர், விரும்பி ஏற்றுக்கிட்ட தொழில் இது. சிவான்னு ஒரு பையனை நேசிச்சிருக்கா, கல்யாணம் பண்ணிக்க இருந்தா. சிக்கல் இல்லாத ரொட்டீன் லைஃப். அந்த கல்யாணம் யாருக்காவது பிடிக்காம? நோ சான்ஸ் அட் ஆல். மாலதிக்கு அப்பா அம்மா இல்லை. வளர்த்தது பல சொந்தங்க வீட்டில். ஒரு தூரத்து சொந்தக்கார பொண்ணை துணைக்கு வச்சுக்கிட்டு வாழ்ந்திருக்கா. பிரமாதமாக சொத்து இல்லை. அந்த சொந்தக்கார பொண்ணை ரொம்ப டீட்டெயிலாக விசாரிச்சிட்டேன். எனக்கு மோட்டிவ் எதுவுமே பிடிபடலை. ஐயோ பாவம்னு லெட்டர் அனுப்பியிருக்கானே சார். கவரில் அட்ரஸ் கரெக்டாக பார்சல் எப்படி வந்துச்சான் தெரிஞ்சுக்க முடியல. போர்சன் வாசலில் ஜன்னலுக்கு மேலே வெண்டிலேட்டர் இருக்கு. அது வழியாக அவன் தூக்கி போட்டுட்டு போயிருக்கணும். இவன் கதவை திறந்து உள்ளே வந்ததும் என்னடா இது பார்சல் கிடக்குதேன்னு எடுத்து பிரித்து பார்த்துருக்கணும். தூக்கி போடுறப்போ வெடிச்சிடாதா? இல்லை சார், வெடிகுண்டு நிபுணர் ரிப்போர்ட் வந்துடுச்சு. இது ஸ்பெஷலாக செய்யப்பட்ட வெடிகுண்டு. அதை வெடிக்க செய்கிறதுக்கு ஒரு சின்ன எலக்ட்ரானிக் மைக்ரோ டிவைஸ் இணைக்கப்பட்டிருக்கு. லிப்ஸ்டிக்கோட அடிப்பாகத்தை திருகினதும் அந்த டிவைஸ் ஆன் ஆகிற மாதிரி செட் செய்யப்பட்டிருக்கு. அந்த லெட்டரையும் பார்சல் காகிதத்தையும் லேப்ரேட்டரிக்கு அனுப்பி ரிப்போர்ட் வாங்கியிருக்கேன். அதிகமாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவும் இல்லை. கொஞ்சம் பிளான்ட்டாக நடந்திருக்கு. மாலதி ரூமை செக் பண்ணி பார்த்துட்டிங்களா? 2 தடவை போய் பார்த்துட்டேன். இந்த வெடிகுண்டு விபத்தோடு இணைஞ்சு சிந்திக்கிற மாதிரி எதுவும் கிடைக்கல. அட்ரஸ் புக் கிடைச்சது. அதில் இருந்த 17 விலாசங்களையும் விசாரிச்சிட்டேன். ஒரு முனை இன்னும் கிடைக்கல. மிஸ்டர் நியூட்டன், நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க? நடந்தது திட்டமிட்ட கொலை, வினோதமான முறையில் செய்யப்பட்ட கொலை. ஆனால் கொலைக்கான பகையோ மோட்டிவோ தென்படலை. மாலதி மேலே பர்சனலாக வாங்க யாரும் இறங்கலை. இது வேறு ஏதோ பைத்தியக்காரத்தனம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? உங்களை ஒரு ஆத்திரத்தில் கொலை செஞ்சால் ஐயோ பாவன்னு கிறுக்குத்தனமாக ஒரு நோட் தபாலில் அனுப்பிட்டு வந்தால் செயல்படுவேன். இது தனிநபர் காரியமாக இல்லை, மக்கள் பேசிக்கிற மாதிரி ஏதோ ஒரு தீவிரவாத இயக்கத்தோட வேலையான்னு முதல்ல நாம் தீர்மானிச்சாகணும். மேஜையின் இன்டர்காம் வைத்தது. ஹலோ என்றார் டெபுட்டி கமிஷனர். கொஞ்சம் என் ரூமுக்கு வர்றீங்களா? லிப்ஸ்டிக் வெடிகுண்டு விஷயமா ஒரு லெட்டர் வந்திருக்கு. கமிஷனரின் குரல். இதோ வந்துடுறேன் சார். இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் நியூட்டன் இங்கே தான் இருக்கார் சார். அவரையும் அழைச்சிட்டு வாங்க. டெபுட்டி கமிஷனர் வைத்து விட்டு எழுந்தார். வாங்க, இந்த கேஸ் சம்பந்தமாக கமிஷனருக்கு லெட்டர் வந்திருக்கான். என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இருவரும் கமிஷனர் அறைக்குள் வந்தார்கள். கமிஷனர் மேலுதொட்டை மீசைக்குள் ஒளித்து வைத்திருந்தார். முன் மண்டையில் ஏதோ ஒரு கலவரம் தந்த பரிசை வடுவாக வைத்திருந்தார். தொப்பியை கலற்றி மேஜை மேல் வைத்திருந்தார். அரை சைஸ் கண்ணாடி அணிந்திருந்தார். தபாலில் வரல, லெட்டர் பாக்ஸில் கொண்டு வந்து போட்டுட்டு போயிருக்காங்க. படித்து பாருங்க. டெபுட்டி கமிஷனர் வாங்கி பார்க்க நியூட்டன் பார்த்து படித்தார். டிம்மி சைஸ் காகிதத்தில் தமிழில் டைப் செய்யப்பட்டிருந்தது. மதிப்பிற்குரிய நகர காவல்துறை உயர் அதிகாரி அவர்களுக்கு அநேக நமஸ்காரம். மாலதி என்னும் அழகான மாடல் தொழில் செய்யும் பெண்ணை நிரந்தர உறக்கத்தில் ஆழ்த்தியது நாங்களே. ஏன், சமுதாயத்தை உருப்படியாக்குவதற்காக. புரியவில்லை அல்லவா? விரிவாக சொல்கிறோம். இன்னைக்கு சமுதாயத்தில் செக்ஸ் தொடர்பான குற்றங்கள் பெருகி வருகின்றன. இதற்கு காரணம் என்ன? 30 பேர் மற்றும் கூடும் இலக்கிய கூடங்களில் சினிமாவும் பத்திரிகைகளும் தான் என்று குற்றம் சாட்டுகின்றார். நாங்கள் வேறு விதமாக சிந்திக்கிறோம். பெண்கள்தான் காரணம் என்கிறோம். குறிப்பாக அழகான கவர்ச்சியான பெண்களை காரணம். சுமாரான பெண்களை நாம் திரும்பியாவது பார்க்கிறோமா? கவர்ச்சியான பெண்களை கண்ணிலிருந்து மறையும் வரை பார்க்கிறோமா இல்லையா? அவர்கள் நம்மை சபலப்படுத்துகிறார்கள் இல்லையா? மன உறுதி மிக்கவர்கள் சமாளித்து விடுகிறோம். பலவீனமானவர்கள் குற்றங்களில் இறங்கி விடுகிறோம். ஒரு முருங்கை மரத்தில் ஒரே ஒரு கம்பளிப்பூச்சி இருந்தால் அதை விரட்டி அழிக்க முயற்சி செய்யலாம். படைப்படையாய் எக்கச்சக்கமாய் இருந்தால் கம்பளிப்பூச்சிகளை அழிப்பதற்காக வேறு வழி இல்லை. மரத்தையே எரிக்க வேண்டும் அல்லது வெட்டி சாய்க்க வேண்டும். அதே போல சமுதாயத்தில் குற்றங்கள் பல்கி பெருகி நிற்கும் இந்த நேரத்தில்
தவறு செய்ய நினைக்கும் கயவர்களை நல்வழிப்படுத்தும் முயற்சியை விட அவர்களை தவறு செய்ய தூண்டும் அழகான பெண்களை எல்லாம் சமுதாயத்திலிருந்து நீக்கிவிட்டால் சற்று அபத்தமான சிந்தனை தான். ஆனால் பிற்காலத்தில் சமுதாயத்தை கருத்தில் கொண்டு தீர்மானத்தில் இறங்கி இருக்கிறோம். போர் முனையில் நம் நாட்டின் எல்லையையும் பெருமையையும் காக்க பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் உயிர் தியாகம் செய்யவில்லையா? அதுபோல சமுதாய நலனுக்காக அழகான பெண்களை தங்கள் உயிர்களை தியாகம் செய்ய வைக்கப் போகிறோம். எவ்வளவு பேரை முடியுமோ அவ்வளவு பேரை. அழகு ஒழிக, ஞானம் வளர்க, சமூகம் வாழ்க. இப்படிக்கு அழகின் எதிர்ப்பு இயக்கம். சென்னை. படித்துவிட்டு அட்டர் நான்சென்ஸ் என்றார் டெபுட்டி கமிஷனர். என்ன பேத்தலான வாதம் இது? செருப்பு சேரலைனா காலை வெட்டுவாங்களா? தொப்பி சேரலைனா செதுக்குவாங்களா? பொம்பளைங்க அழகா இருக்கிறதால சமுதாயம் கெட்டுடுதா? என்ன கிறுக்குத்தனமான ஐடியாலஜி என்றார் நியூட்டன். எதுக்குந்தான் இயக்கம்னு இல்லாமல் போச்சு. அந்த வெடிகுண்டு விபத்தில் உண்மையிலேயே இந்த இயக்கம்தான் ஈடுபட்டதா, இல்லை இது எவனாவது வெட்டிப்பை அனுப்பி வச்சதான்னு தான் கிளியர் பண்ணிக்கணும் முதல்ல என்றார் கமிஷனர். மாலதி வீட்டில் எடுத்த ஐயோ பாவம் லெட்டர், இந்த லெட்டர் ரெண்டுமே ஒரே மிஷினில் டைப் செஞ்ச மாதிரி தான் தெரியுது. பேப்பர் கூட ரெண்டும் ஒரே மாதிரியான பேப்பர். துணை இடத்துல ஒரு கோடு லேசாக தேஞ்சிருக்கு. அந்த லெட்டர்லையும் அதே மாதிரி தான் இருந்துச்சு என்றார் நியூட்டன். அப்போது இப்படி ஒரு இயக்கம் இருக்குன்னு நம்ப சொல்கிறா? இயக்கம்னு போர் எழுதி வச்சுக்கிட்டு லெட்டர் பேட் போட்டுக்கிட்டு பேச்சு குத்திக்கிட்டா இருப்ப. சும்மா ஒரு வார்த்தைக்கு எழுதியிருக்காங்க. ஏதோ ஒரு கும்பல் இருக்குது ஆனால் மொத்தத்தில் என்றார் கமிஷனர். எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் வச்சு சின்ன லிப்ஸ்டிக் உள்ள குண்டு வெடிக்க செலவுக்கு மூளை உள்ள திட்டம் போட தெரிஞ்ச ஆசாமிங்க சார். வி ஷுட் நாட் அண்டர் எஸ்டிமேட்ஸ் தம். எதிரியை குற்றவாளியை புகழாதீங்க, உங்கள் மனோபலத்தை குறைக்கும் அது. அஃப்கோர்ஸ் சரியாக அவங்க பலத்தை கணிக்க வேண்டியது தான். அதை விட நம்ம பலம் எப்போவுமே அதிகம். ஒரு ஸ்டேட்டிஸ்டிக் ரிப்போர்ட் என்ன சொல்லுது தெரியுமா? போலீஸ் துறை தன்கிட்ட உள்ள வசதிகளில் 25% கூட பயன்படுத்துறதில்ல. ஸோ இப்போது இந்த கும்பலை உடனடியாக பிடிச்சாகணும். பேப்பர்காரங்களுக்கு இந்த லெட்டர் சமாச்சாரம் தர வேணாம். பூரா கபாரா ஆகிடும். ஏற்கனவே வெறுமனே வெடிகுண்டு விபத்துன்னு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். லிப்ஸ்டிக் உள்ளே மறைச்சிருந்துச்சு. அது இதுன்னு டீட்டெயில்டு தரல. அது அப்படியே இருக்கட்டும். இன்னும் 2 நாளில் பிடிச்சிடுவோம். தீவிரமாக இருக்கோம்னு சொல்லிடலாம். இப்போது இந்த கொலை எப்படி தேட போகிறீங்க என்றார் கமிஷனர். ஐ ஹாவ் சம் ஐடியாஸ் என்றார் நியூட்டன். சொல்லுங்கள் ஆரம்பித்தார். பகுதி 5. கணம். நீதிபதி அவர்களே, நீதி தேவதையோட கையில் இருக்கிறத பாருங்க. முள் நேராக நிற்கிது. காற்று வீசும்போது எந்த திசையிலிருந்து வீசுதோ அதுக்கு தக்க பதில் சாயுது. காற்று நின்னதும் மறுபடியும் நேராகிடுது. அதே போல் கீழ்கோட்டில் எதிர்கட்சிக்காரங்க செயற்கையாக சில சாட்சியங்களை ஏற்படுத்தி அதனால் முள்ளை பாரபட்சமாக சாய்ச்சிருக்காங்க. அந்த முள் நிமிர்த்தப்படணுங்கிறதுக்காகத்தான் வழக்கு மேல்கோட்டுக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கு. இதுவரை நான் எடுத்து வச்ச வாதங்களில் இருந்து என் கட்சிக்காரர் நிரபராதிங்கிற உண்மையை நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். சாஞ்சு நிற்கிற நீதி தேவதையோட தராசு முள்ள உங்கள் தீர்ப்பின் மூலமாக நிமிர்த்த வேண்டியது உங்களோட கடமைன்னு கேட்டுக்கிறேன் என்றால் கருப்பு கோட்டு அணிந்த ஆனந்தி. நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த கல்லூரி மாணவிகள் அத்தனை பேரும் அவள் அந்த நீண்ட வசனத்தை பேசி முடிப்பதற்காக காத்திருந்து கோரஸாக கைத்தட்டினார்கள். எவளோ விசிலடித்தாள். பின்னிட்ட ஆனந்தி என்றாலோ. முதல் வரிசையில் 3 நடுவர்கள், சில ஃபோட்டோகிராஃபர்கள், சில பத்திரிகையாளர்கள் மேடையில் நாடக பேட்டி என்று படுதாவில் எழுதி பின் செய்திருந்தார்கள். அதற்கு மேலே அந்த பெண்கள் கல்லூரியின் பெயர். 10 நிமிடத்தில் போட்டியில் கலந்து கொண்ட 6 நாடகங்களில் இறுதி நாடகமான அந்த நாடகம் முடிவடைந்தது. திரை விழுந்தது. அரங்கம் வெளிச்சமானது. கல்லூரி பணியாளர்கள் மேஜை நாற்காலிகளை கொண்டு வந்து போட்டனர். விழா தலைவர் அழைக்கப்பட்டு தன் மனைவியுடன் மேலே ஏறினார். கல்லூரி பிரின்சிபல் கொண்டை போட்டிருந்தார். கழுத்து வியர்வையை அடிக்கடி துடைத்து கொண்டார். தலைவரில் அமர்ந்தார். ரொம்ப புழுக்கமா இல்லை என்று கேட்டதற்கு கூட ஜோக் மாதிரி சிரித்தார். நிகழ்த்தொழுப்பாளர் பெண்மணி வந்து மைக்கில் தட்டி பார்த்துவிட்டு, இந்த பெண்கள் கல்லூரிகளுக்கிடையே நடைபெற்ற நாடக போட்டியோட பரிசளிப்பு விழா இப்போ நடைபெற இருக்கு. போட்டியில் வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசுகளை வழங்கிட்டு அதுக்கப்புறம் தலைவர் பாராட்டி பேசுவார். போட்டியில் வெற்றி பெற்றவரோட பெயர்களை கல்லூரி முதல்வர் அறிவிப்பார். பிரின்ஸ்பால் எழுந்து வந்து தன்னிடம் தரப்பட்ட காகிதத்தை மைக்கன் முன்னால் இருந்த ரோஸ்டத்தின் சாய்வு தளத்தில் வைத்து கொண்டு சிறந்த நாடகம், சட்டம் மயங்குதடி, விஷ் விஷ் என்று விசில்களுடன் கலந்து கோஷம் ஆரம்பித்து மெல்ல அடங்கியது. சிறந்த நடிகை, நமது கல்லூரியில் 2ஆம் ஆண்டு எம்காம் படிக்கும் எஸ். ஆனந்தி. மறுபடியும் 2 மடங்கு அதிக சத்தத்துடன் கைத்தட்டல்.
ஆனந்தி மேடைக்கு வரலாம். உடை மாறி சிவப்பு சுடிதாரில் இருந்த ஆனந்தி மேடைக்கு வந்து வணங்கி பரிசு கோப்பையை பெற்றுக்கொண்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்து மறுபடியும் கீழே இறங்கும் வரை சீரான கைத்தட்டல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. எக்கச்சக்கமான உற்சாகத்துடன் முகம் டாலடிக்க கோப்பையுடன் மேடையிலிருந்து இறங்கி வந்த ஆனந்தியை அவ தோழிகள் சூழ்ந்து கொண்டு மாறி மாறி கை குலுக்கினார்கள். ஒருத்தி கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தாள். ஒருத்தி முகத்தை தடவி திருஷ்டி முறித்தாள். சிறந்த கதாசிரியர், டைரக்டர், வசனகர்த்தான்னு எல்லா பரிசுகளும் முடிந்தது. தலைவர் எழுந்து வந்து நின்று மாலை போட்டுக்கொண்டும் அதை கலற்றாமலேயே பேச ஆரம்பித்தார். நாடக கலைங்கிறது அரங்கத்தோட கடைசி வரிகள் அமர்ந்திருந்தவர்கள் புறப்பட ஆரம்பித்தார்கள். நடுவில் இருந்தவர்கள் தயங்கினார்கள். முதலில் இருந்தவர்கள் மாட்டிக்கொண்டோமே என்று விழித்தார்கள். குறுக்கே குறுக்கே நடந்து கொண்டிருக்கும் லெக்சரர்கள் எழுந்து போக அனுமதிக்க மாட்டார்களே. காலையிலிருந்து கடுமையான கேன்சர் என்று சொல்லிக்கொண்டு ஓடிவிடலாமா என்று யோசித்தார். அந்த இளைஞன் ஆனந்தியிடம் வந்து, விழா முடிஞ்சதும் ஒரு 10 நிமிஷம் உங்களை பேட்டி எடுத்துக்கிறேன், வெயிட் பண்ணுங்க என்றான். சரி சார். எந்த பத்திரிக்கை? ஒரு தின இதழோட பெயரை சொன்னான். ஃபோட்டோ போடுவீங்களா சார்? ஃபோட்டோ எடுத்திருக்கேன். உங்களை பேட்டியும் அதையும் நான் கொடுத்துடுவேன். போடுறதாமான்னு எடிட்டோரியல் போடுறதா முடிவு செய்வாங்க. அநேகமாக ஃபோட்டோ வரும். உங்கள் ஃபோட்டோ வந்தால் அந்த பக்கமே கெட்டப் ஆகிடும் என்று சிரித்துவிட்டு நகர்ந்தான். 20 நிமிடங்கள் தலைவர் பேசினதும் நன்றி உரைக்கப்பட்டு விழா நிறைவு பெற்றது. அரங்கத்திற்குள்ளே மேடைக்கு அருகில் இருந்த சிறிய மேக்கப் அறையில் ஆனந்தியும் அவள் தோழிகள் 2 பேரும் அவளை வீட்டுக்கு அழைத்து செல்ல ஸ்கூட்டர் எடுத்து வந்திருக்கும் அவள் தம்பியும் சூழ அமர்ந்திருக்க, எதிரே அந்த நிருபரைஞன், நடிப்பில் உங்களை எப்போலேருந்து ஆர்வம்? சின்ன வயசுலேருந்தே சார். 3வது 4வது படிக்கிறப்போ எங்கள் வீட்டில் உள்ளவங்க சொந்தக்காரங்க மாதிரி எல்லாம் பேசிக்காப்பேன். ஸ்கூல் ட்ராமாக்கள்லையும் நடித்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். இப்போது இன்டர் காலேஜியேட் காம்படியில் ஃபெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆர்வம் இல்லையா? ஐயோ, கொள்ளையாக ஆர்வம் இருக்குது சார். என் வாழ்க்கை லட்சியமே அதுதான். என் நடிப்பு திறமையை அகில இந்தியாவுக்கு தெரிவுபடுத்தணும். அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்களா? சில முயற்சிகள் செஞ்சுருக்க, முழு தீவிரம் காட்டலை. ஏன், எம்காம் செகண்ட் இயர் படிக்கிறேன். படிப்பு முடிஞ்சதும் தீவிரம் காட்டலாம்னு இருக்கேன். சினிமா துறை ரொம்ப மோசமானதுன்னு சொல்கிறாங்களே. எல்லா துறையிலையும் தப்புகள் நடக்கிறது உண்டு சார். சினிமாக்காரங்க புகழாக இருக்கிறதால எல்லாரும் அவங்களையே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதால அது மிகையாக தெரியுது. சினிமா துறையில் நல்லவங்க இல்லையா என்ன? டிவி மீடியத்தில் வாய்ப்புகள் தேடலையா? சில வாய்ப்புகள் வந்துச்சு. டிவி நாடகத்திலேயே சின்ன ரோல் செய்ய சொல்லி கூப்பிட்டாங்க. நான் ஒத்துக்கிட்டா அப்புறம் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட்டாக முத்திரை குத்திடுவாங்க. அதனால் நான் மறந்துட்டேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அ பிக் பிரேக். சில வாய்ப்புகளும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு, பார்க்கலாம். நிருபர் பேட்டியை முடித்து கொண்டு புறப்பட்டதும் இவர்களும் வெளியினார்கள். வாக்கா, நேரமாச்சு என்ற ஆனந்தியை அவள் தோழிகளிடமிருந்து பிரித்து தன் ஸ்கூட்டர் அழைத்து சென்றான் அவள் தம்பி மனோகரன். ஆனந்தி பெரிய பரிசு கோப்பையை மார்போடு அணைத்து கொண்டு பின் சீட்டில் அமர்ந்து கொண்டதும் புறப்பட்டான். சற்று இடைவெளி விட்டு தன் ஸ்கூட்டரில் அந்த லெதர் ஜீன்ஸ் இளைஞன் தொடர ஆரம்பித்தான். பகுதி 6. கல்லூரி மரங்கள் யாவும் தங்கள் மலர்களுக்கு கலை புதுவெளி புகட்டி கொண்டிருந்தன. வகுப்பறையில் மாணவிகள் தங்கள் லெக்சர்களை இமை கொட்டாமல் கவனிப்பதாக பாவம் காட்டி கொண்டிருந்தனர். கல்லூரி காம்பவுண்ட் வெளியிலேயே லெதர் ஜீன்ஸ் தன் ஸ்கூட்டரை நிறுத்தி கொண்டான். பூட்டி விட்டு உள்ளே நடந்தான். நேற்றைக்கு விட இன்றைக்கு அடையாளங்கள் மாறியிருந்தன. புதிதாக ஒரு தாடி முளைத்திருந்தது. தலை வேறு ஸ்டைலில் வாரப்பட்டிருந்தது. வலது கண் ஓரமாக ஒட்டப்பட்ட பரு ஒன்று. கக்கத்தில் ஒரு ஹேண்ட்பேக் இடுக்கியிருந்தது. கல்லூரியின் அலுவலகத்திற்கு வந்தான். என்ன வேணும் என்றார் கிளார்க் பெண்மணி. செகண்ட் இயர் எம் படிக்கிற ஆனந்திங்கிற பொண்ணை பார்க்கணும். 10 நிமிஷம் பேசணும். இப்போது கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. வீட்டில் போய் பாருங்களேன். இல்லைங்க, நான் இன்னும் 2 மணி நேரத்தில் பம்பாய் புறப்படுறேன். அது முன்னாடி அவசரமாக பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் யார்? என் பேர் ராஜராஜன். டிவியில் விளம்பரதாரர். வழங்குகிற நாடகங்கள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறவன். நேற்று உங்கள் காலேஜில் நடந்த நாடக போட்டியை பார்த்தேன். அதில் ஆனந்தி ரொம்ப நல்லா நடிச்சுது. என் நாடகம் ஒன்றில் ஹீரோயினாக நடிக்கணுமான்னு கேட்க தான் வந்தேன். 10 நிமிஷம் பேசிட்டு போயிடுவேன் என்று அவன் பையுக்குள் கையை விட்டு ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுத்தான். கொஞ்சம் வைஸ் பிரின்சிபாலை கேட்டுட்டு வர்றேன். மேஜைக்கும் நாற்காலிக்கும் நடுவில் இருந்த சொற்பமான இடைவெளியில் சிரமப்பட்டு தன்னை நசுக்கி கொண்டு வெளியேறி அவள் போனாள். பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அங்கே இருங்க. நான் தகவல் அனுப்பி ஆனந்தியை வர சொல்கிறேன். ரொம்ப தஸ்மா. அவன் அடுத்த அறைக்கு வந்தான். எவர் சில்வர் ட்ரம்மில் தண்ணீர் பிடித்து குடித்தான். கிழிக்க மறந்திருந்த இன்றைய தேதியை கிழித்தான். அமர்ந்து அந்த காகிதத்தை சுருட்டி காது குடைந்து எரிந்தான். காத்திருந்தான்.
சிகரெட்டுக்கான ஆர்வத்தை கட்டுப்படுத்தி கொண்டான். சில நிமிடங்கள் கழித்து 2 பீஸ் மிடி அணிந்த ஆனந்தி உள்ளே வந்து வணக்கம் சார் என்றாள். வணக்கம்மா, உட்காருங்க. என் பேர் ராஜராஜன். விசிட்டிங் கார்டை தர வாங்கி படித்துவிட்டு அமர்ந்து, என்ன சொல்லுங்கள் சார். நேற்று நாடக போட்டிக்கு நான் வந்திருந்தேன். உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ரியலி ரிமார்க்கபிள். ரொம்ப தேர்ச்சி பெற்ற மாதிரி செஞ்சம்மா. படம் மெச்சூரிட்டி இருந்துச்சு. அதே மாதிரி வாய்ஸ் மாடுலேஷனும் சிம்பிளி சூப்பர். சில பேருக்கு நடிப்பு வந்தாலும் குரல் ஒத்துழைக்காது. நீ அதிர்ஷ்டக்காரி. என்னோட பாராட்டுகள். நல்லா வரணுமா நீ. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னோட அடுத்த டிவி தொடரில் கதாநாயகி நடிக்கிறியாம்மா? மெட்ராஸ் டிவிலையா? ஆமாம், நடிக்கலாம், தப்பில்லை. அப்புறம் என்ன ஆர்டிஸ்ட்னு முத்திரை குத்திடுவாங்க சார். அதுக்கு மேலே வளர விட மாட்டாங்க. என்னம்மா நீ புரியாமல் பேசுகிற? இன்றைக்கி சினி மீடியத்தை விட டிவி மீடியம் எவ்வளவு பாப்புலர். டிவி ஆர்டிஸ்ட் நேராக சினிமாவுக்கு போகலையா? பம்பாயில் ராமாயணத்தை ஒவ்வொரு வாரமும் எத்தனை கோடி பேர் பார்க்குறாங்க தெரியுமா? ஒத்துக்கிறேன் சார். நேஷ்னல் ஒர்க் ப்ரோக்ராமில் ரிலே செய்கிறதால இந்தியா முழுக்க பார்க்குறாங்க. நீங்கள் ரீஜனல் லாங்குவேஜில் தானே நடிக்க கூப்பிட்றீங்க. படிப்படியாக தான் முன்னேறணும். எனக்கு படிப்பு இன்னும் முடியலை. ரெண்டாவது, எனக்கு ஆரம்பமே அமர்க்களமாக அமையணும்னு ஆசையாக இருக்குது. நேஷ்னல் நெட்வொர்க்கில் ஒரு பெரிய கம்பெனியில் அறிமுகம் ஆகிறதுக்கு முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வாய்ப்புக்காக நான் ஏங்குறேன். அதனால் சாரி சார், தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. பெரிய மீனுக்காக காத்திருக்கேன். சரிம்மா, பரவாயில்ல. நீ சொல்கிறதும் தப்பில்லை. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். உன் நடிப்பை வெறுமன் பாராட்டிட்டு போக மனசில்லை. ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் கொண்டாந்த. இது ஒரு ப்ரொடியூசராக தரலை. உன் நட்பை பாராட்ட ஒரு ரசிகனாக இதை தர்றேன். அவசியம் வாங்கிக்கணும். பாராட்டு போதும் சார். பரிசெல்லாம் தயங்கினாள். மறுக்கா ப்ளீஸ். அவன் தன் கைப்பையை திறந்து அந்த சிறிய பார்சலை எடுத்து நீட்டினான். பூ காகிதம் மேல் மெல்ல ஜிகினாரிப்பன் சுற்றிய சிறிய பார்சல். ஓகே, வாங்கிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன? இது ஒரு வித்தியாசமான பரிசு. இதில் ஒரு சுவாரஸ்யம். நீ தனிமையில் இருக்கிறப்போ பிரிச்சுப்பாரு. ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கிடைக்கும். ஓகே? அவள் சிரித்து சரி என்று எழுந்து கொண்டாள். வரேம்மா. என் கம்பெனியில் நடிக்கிறதா ஒரு வேளை நீ தீர்மானம் செஞ்சா இந்த அட்ரஸ்க்கு அவசியம் எழுது. இல்லை ஃபோன் செய். சரி சார். உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கா. நல்ல முகவெட்டு, அற்புதமான திறமை. என் வார்த்தை நிச்சயம் பலிக்கும். நீ எங்கேயும் மேலே மேலே போக போகிறேன் பாரு. பார்க்கலாம் சார். அவன் கை கூப்பி விடை பெற்று கிளர்க்கிடம் நன்றி சொல்லி வெளியேறி ஸ்கூட்டர் எடுத்துக்கொண்டு பப்ளிக் பூத் போய் ஹலோ இந்தா சக்சஸ் என்றான். பகுதி 7. கல்லூரி உணவு இடவு வேலை. பெண்கள் தங்கள் டிஃபன் பாக்ஸ்களோடு மர நிழல்களை நாடினார்கள். வீடு அருகில் இருந்தவர்கள் புறப்பட்டார்கள். சிலருக்கு காரில் ஆளுயர கரியர்கள் வந்தன. ஆனந்தியும் அவள் தோழிகள் 3 பேரும் பேஸ்கட்பால் மைதானம் அருகில் மரத்தடியில் இருந்த சிமெண்ட் மேடையில் அமர்ந்து கொண்டார்கள். இப்போ சொல்ல, லஞ்ச் டயத்தில் சொல்கிறேன்னு சொன்னியே என்றாள் ஒருத்தி. ஒன்றும் பெருசாக இல்லடி. வந்தவர் ஒரு டிவி சீரியல் ப்ரொடியூசர். நடிக்கிறியா கேட்டார். இல்லை சார், இன்னும் பெரிய வாய்ப்பாக எதிர்பார்க்குறேன்னு சொல்லி அனுப்பிட்டேன் என்றாள் ஆனந்தி. இதான் 70 ரீல் சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க என்றாள் ஒருத்தி. சி, நான் எதுக்கு போய் சொல்லணும்? என் நாடகத்தில் நடிக்கிறியான்னு கேட்க வர்றவன் பரிசெல்லாம் கொடுத்துட்டு போவாக்கும். ஒய் நாட்? என் நடிப்பை பாராட்டி ஒரு ரசிகராக இதை கொடுத்தாரு. என்ன தப்பு? நடிப்பு ரசிகரா? உன் வனப்போட ரசிகரா? ஏண்டி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? பிகாஸ் நாங்கள் உன்னை சந்தேகப்படுறோம். என்ன சந்தேகம்? மேடம், அவங்க காதல் வலையில் விழுந்திருக்கணும். வந்து சந்திச்சுட்டு போனவங்க வலை விரித்த வேடர். உன் தலை சொன்னால் நம்பணும். போய் அந்த ஆளை என் லவ்வர்னு சொல்கிறியே. அவன் தலையும் தாடியும் பொண்டாட்டியை பறிகொடுத்தவன் மாதிரி இருந்தான். அவனை போய் அப்படியா? அப்போது இல்லைங்கிறியா? உங்ககிட்ட மறப்பேனா? சரி, பார்சலை பிரி. என்னன்னு பார்ப்போம். ப்ளீஸ் வேணாம். ஏண்டி? இதில் ஒரு விசித்திரமான இருக்கான். ஒரு சஸ்பென்ஸ் இருக்கான். தனிமையில் பிரித்து பார்க்க சொன்னார். என்ன பெரிய சஸ்பென்ஸ்? அவர் சொன்னது வேத வாக்கா? பிரி. இல்லை வேணாம். சொன்னபடி வீட்டில் தனியாக பிரித்து பார்த்துட்டு நாளைக்கு நானே கொண்டாந்து உங்களுக்கும் காட்டுறேன். ஓகே? அரை மனதுடன் சரி என்றார்கள் தோழிகள். தங்கள் டிஃபன் பாக்ஸை திறந்து கொண்ட போது கல்லூரி பியூன் வந்து, ஆனந்திமா, உங்களுக்கு ஃபோன் என்றான். எனக்கா? ஆமாம், உங்கள் அப்பா பேசுகிறாரு. நீங்கள் சாப்பிடுங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஆனந்தி எழுந்து கல்லூரி அலுவலகத்திற்கு வந்து தனியாக கிடத்தப்பட்டிருந்த ரிசீவரை எடுத்து, ஹலோ, ஆனந்தி பேசுகிறேன்ப்பா. நான் தாம்மா பேசுகிறேன். ஒன்றுமில்ல, இங்கே உனக்கு ஒரு தபால் வந்திருக்கு. அம்மா பிரிச்சுட்டாங்க. உள்ள ஐயோ பாவம்னு ஒரே வரி டைப் ஆகியிருக்கு. யாரோ யாரோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபூல் செஞ்சுருக்கணும். நான் அதுக்காக கூப்பிடலை. நான் இன்னும் 10 நிமிஷத்தில் பம்பாய் புறப்படுறேன். வர 1 வாரம் ஆகும். அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன். நேரத்தோடு வீட்டுக்கு வந்துடு. சரியா?
சரிப்பா. இங்கே இவள் தன் தந்தையுடன் போனில் பேசிக் கொண்டிருந்த போது தோழிகள் தங்களுக்குள் பார்த்து கொண்டார்கள். அப்படி என்ன சஸ்பென்ஸ் இருக்கும் பார்சல்ல? பிரிச்சு காமினா ரொம்ப தான் அலட்டிக்கிறா. அவள் வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே பிரித்ததே தெரியாத மாதிரி பிரித்து பார்த்து கட்டிடலாமா? செய்யலாம், எடு, நான் பிரிக்கிறேன் என்று அந்த பார்சலை எடுத்து மடியில் வைத்து கொண்டவள் சிவரஞ்சனி ஜிகினா கயிற்றை பிரித்தாள். காகிதத்தை கிழித்து விடாமல் நேர்த்தியாக பிரித்தாள். அட்டை பெட்டியை திறந்தாள். வேஸ்ட் காகித துண்டுகளை விளக்கினாள். ஹை லிப்ஸ்டிக் என்றாள். இதில் என்ன பெரிய சஸ்பென்ஸ் என்று இயல்பாய் அதை திருகினாள். அடுத்த நொடியின் ஆரம்பத்தில் சிவரஞ்சனி வெடித்து போனாள். சத்தமாக துடிதுடிக்க தொடங்கினாள். நிசப்தமாக. பகுதி 8. இல்லை சார், நான் மறுக்கிற, தப்பாக நினைக்காதீங்க. பம்பாய் மட்டும் வேணாம். நம்ம ஆளுக்கு ராசி இல்லை. கத்தி குத்து ரத்த தேசம் எல்லாம் ஆகி கொஞ்ச நாளைக்கு பனியன் போட முடியாமல் பேண்டேஜ் மேலேயே வசனம் எழுதி வேண்டியதாக போச்சு. அதனால தான் போகலை. வேறு யாராச்சும் சிபாரிசு செய்யட்டுமா? நரேந்திரன்னு ஒரு சாகச அசாமியை வேணும்னா காண்டாக்ட் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே, சொல்கிறேன், தேங்க்ஸ். ஃபோனை வைத்தான் பரத். இன்டர்காமை அழுத்தினான். கதவை தள்ளி கொண்டு உள்ளே வந்தாள் மாதவி. சுசிலா மேடம் லைப்ரரி போயிட்டு வேற எங்கேயாவது போகிறதா சொன்னாங்களா? இல்லை சார், ஏதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போது எந்த நிமிஷமும் உள்ளே வரலாம் சார். தென் நோ சான்ஸ். நீ போ. நில்லு. என்ன சென் போட்டிருக்க? பேர் தெரியல. வீதியில் போட்டு விற்றான். 4 ரூபாய்க்கு 2 தந்தானா? கேட்டு பார்த்தேன், முடியாதுன்னுட்டான். 1 தான் தந்தான். அதுவும் 3 ரூபா 80 காசு தந்தேன். 20 காசு சில்லறை இல்லைன்னுட்டேன். கர்மம்டா. மாதவி, உன்னை நீ பேஷன் ஆக்கிக்கணும். அவசியம் உண்டோ இல்லையோ, இந்த ஏஜென்சியோட ப்ரெஸ்டீஜை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குது. எவனாச்சும் கூவத்தை பாட்டில் அடைச்சி விற்றா அதை போய் வாங்கி போட்டுக்கிறியா? திட்டாதீங்க சார், அழுக வருது. மாதவி கண் கலங்கின சமயத்தில் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்தாள் சுசிலா. போனஸ் ஆஃப் பிரம்மா அதிர நின்று மாதவியை கவனித்து, என்ன இது? பரத், ஏன் அழவரா? என்னஞ்சிங்க? ஒன்றுமே செய்யலை சுசி. நீ தான் சீக்கிரமாக வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனியாமே. நீங்கள் நீ சொல்லு, ஏன் கண்ணில் தண்ணி? சீக்கிரம் முடி திட்டினார். எதுக்கு? நான் மட்டமான சென் போட்டிருக்கேனா? சரி நீ போ, நான் பேசிக்கிறேன் என்று அவளை அனுப்பிவிட்டு, என்ன பரத்துது? அவள் வம்புக்கு ஏன் போகிறீங்க? நான் எங்கே போனேன்? அவள் வாசதான் என் மூக்குக்கிட்ட வம்புக்கு வருது. ஆஃபீஸோட காற்றே கெட்டு போச்சு. 3 ரூபா 80 காசுக்கு சென்ட்டு. யார் எழுதா இவ சென்ட்டு போடலேன்னு? இதில் எல்லாம் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க? எனக்கு என்ன? அவள் மட்டமான சென்ட்டு போட்டால் எனக்கு என்ன? எலாஸ்டிக் வைக்காத மட்டமான ப்ரா போட்டால் எனக்கு என்ன? எனது கருமை பிடிச்ச பாப்பா உங்களுது. சச்சா, அவங்க வீட்டில் அன்னைக்கு ட்ராப் செஞ்சப்போ மொட்டை மாடியில் காஞ்சிக்கிட்டு இருக்கதை பார்த்தேன். அவளுக்கு வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க, தெரியும். அவங்களையும் பார்த்துருக்கேனே. 80 வயசு பாட்டி, ஜாக்கெட்லெஸ். வேறு பேச்சு உண்டா இல்லையா? உண்டு. போஸ் பிரச்சனை என்னாச்சு? அவன் பார்வையில் நேர்கோட்டு மறு எல்லையை கவனித்து சினுங்கி, பரத் ப்ளீஸ் என்றும். ஓகே, லைப்ரரியில் கிடச்சிது அந்த புக். ஒரே ஒரு காப்பி தான் இருக்கான். அதையும் ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் வாங்கிட்டு போயிருக்காரு. அவர் அட்ரஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கணும்னு வாங்கிட்டு வந்துடுறேன் சாயங்காலம். வீனஸ் அண்ட் கோ பேசினாரா? பேசினார். பம்பாயில் தான் எக்ஸிபிஷனா? ஆளை விடுங்க சாமின்னு கலண்டுக்கிட்டு ஹலோ என்றான் பரத் ஒலித்த ஃபோனை எடுத்து. சார், என் பேர் மனோகர். காலேஜில் வெடிகுண்டுச்சு சிவரஞ்சனின்னு ஒரு பொண்ணு செத்துப்போனா இல்லையா? ஆமாம், படித்தேன். ஆக்சுவலாக அது எங்கள் அக்கா ஆனந்தியை கொள்ள எடுக்கப்பட்ட முயற்சி. இதெல்லாம் பேப்பரில் வரல. எங்கள் அக்காவை 2 நாளாக மாறி மாறி கேள்வி கேட்டு தொலைச்சிட்டாங்க. அவள் உடம்பு சரியில்லாமல் படுக்கையில் விழுந்துட்டா. இது சம்மந்தமாக உங்கள் உதவி வேணும். சிஸ்டர் உடம்பு நல்லா இருந்தால் நாங்கள் அங்கேயே நேரில் வந்திருப்போம். நோ ப்ராப்ளம், நான் வரேன். அட்ரஸ் சொல்லுங்கள். சொல்ல குறித்து கொள்ளப்பட்டது. வைத்து விட்டு வெடிகுண்டு கேஸ் சுசி. முருகேசன் கூட சொல்லலை. டிபார்ட்மெண்ட்டே கலங்கி போயிருக்குன்னு. நான் விவரமாக கேட்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும் போல இருக்கு. போயிட்டு வந்துடலாமா? அந்த ஆனந்தியாக தான் இருக்கணும். எந்த ஆனந்தி? நாடக போட்டியில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ப்ரைஸ் வாங்கினதா ஃபோட்டோவோடு வந்துச்சே. என்ன மாதிரி லிப்ஸுங்கிற? பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோலையே அத்தனை அசத்தல். ஒரு ஆட்டோவில் கூட கட் பண்ணி ஓட்டியிருந்தான் சுசி. அந்த ஆனந்தியாக தான் இருக்கணும். அந்த ஆனந்தியாக இருக்கக்கூடாதுன்னு நான் என் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டாச்சு. வாங்க போகலாம். காரில் புறப்பட்டார்கள். சுசில் டிரைவ் செய்ய பரத் கூலிங் கிளாஸ் அணிந்து எதிர் வாகனத்தை பார்த்து கொண்டே காலையில் பாரதியில் கேட்ட பாடலை ஹம் செய்தான். நுங்கம்பாக்கத்தில் மற்ற வீடுகளுக்கு ஒரு சவாலாக கட்டப்பட்டிருந்தது அந்த பங்களா. டேங்க் டிசைனை 5 நிமிடம் ரசிக்கலாம் போல் இருந்தது. காம்பவுண்டிற்குள் பங்களாவிற்கும் போதுமான இடைவெளி. அந்த இடைவெளியில் புல்வெளி பச்சையாய் படுத்திருந்தது.
போர்ட்டிகோவில் ஒரு பெரிய கார், ஒரு சின்ன கார், பெரிய கார் சோப்பு போட்டு குளித்து கொண்டிருந்தது. காரை நிறுத்திவிட்டு உள்ளே வந்த இவர்களை வாங்க என்றது சங்கிலியால் கட்டி போடப்பட்டிருந்த 4 அடி நாய். கார் கழுவி கொண்டிருந்தவர் ஒன்றும் செய்யாது, தைரியமா போங்க என்றான். தைரியமாக உள்ளே வந்தார்கள். பணம் பாதாளம் வரை பாய்ந்ததோடு சுவர்கள், சோஃபாக்கள், கார்பெட்டுகள், மின் அலங்காரம் வரை பாய்ந்திருந்தது. வாங்க வாங்க என்று 3 படிகளாக இறங்கி வந்தான் மனோகர். ஊட்டத்து குறைவாக இருந்தான். தலை கலைந்திருந்தான். பெண்ணின் உதடுகள், முகத்தில் நான் கபடமற்றவன் என்று லேபிள் இருந்தது. நான் தான் மனோகர். உங்களுக்கு ஃபோன் செஞ்சது. டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போனார். தூங்குறா சிஸ்டர். கொஞ்சம் கழித்து அவளை பார்க்கலாம். உட்காருங்க. சோஃபாக்களில் அமர்ந்தார்கள். என்ன நடந்துச்சுன்னா என்று ஆரம்பித்து ராஜராஜன் வந்து சந்தித்ததை, பார்சல் தந்ததை, ஐயோ பாவம் கடிதம் வந்ததை, தோழி பிரிக்கும்போது வெடித்ததையெல்லாம் விவரமாக சொன்னான் மனோகர். அப்புறம் என்றார். போலீஸ் வந்துச்சு. அந்த லெட்டர் ராஜராஜன் கொடுத்த விசிட்டிங் கார்டு எல்லாம் வாங்கிக்கிச்சு. ஆனந்தியை ரோவாக விசாரித்தாங்க. அந்த அட்ரஸ் பொய் அட்ரஸாம். அவன் அடையாளங்களை துல்லியமாக கேட்டுக்கிட்டாங்க. எங்கள் அக்காவை கொலை செய்ய வேண்டிய அளவுக்கு அவளுக்கு எந்த பகையும் இல்லை. அப்படியா? சரி, இதில் எங்கள் உதவி எந்த வகையில் வேணும் சார்? போலீஸ் இன்னும் அந்த கொலையை பிடிக்கலை. அவன் மறுபடியும் என் அக்காவை கொல்ல முயற்சி செய்ய மாட்டான்னு என்ன சார் நிச்சயம்? முயற்சி செய்யலாம். போலீஸ் பாதுகாப்பு கேட்கலாம். நீங்கள் அதை விட பெரிய பாதுகாப்பு அவனை பிடிக்கிறது தான் சார். அப்போ தான் மனசில் பதட்டம் அடங்கும். எங்கள் அப்பா ஊரில் இல்லை, பிஸ்னஸ் விஷயமா பாம்பே போயிருக்காரு. இங்கே நடந்த கலோபரம் எதுவும் அவருக்கு தெரியாது. அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட். ஏற்கனவே 2 அட்டாக் வந்து தப்பிச்சிட்டாரு. அதனால் அவருக்கு இன்னும் நான் தெரிவிக்கலை. வீட்டில் நானும் அக்காவும் மட்டும்தான். ப்ளீஸ், நீங்கள் அவனை பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிடுங்க. செலவை பற்றி கவலை இல்லை, நிம்மதி தான் முக்கியம். அட்வான்ஸ் எவ்வளோ வேணும் சொல்லுங்கள். இருங்க, பதறங்க. இந்த கேஸில் இப்போ நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. போன வாரம் ஒரு மாடல் கேர்ள் வெடிகுண்டு பார்சல் பிரித்து வெடித்து செத்தா. இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். தனி விரோதம் தெரியல. இது ஒரு குரூப் ஒர்க்காக இருக்கலாம். போலீஸ் எவ்வளவு தூரம் விவரம் சேகரிச்சிருக்காங்கன்னு தெரியல. நான் அதையெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இந்த கேஸில் நான் ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசிக்கிறேன். அதே சமயம் நீங்கள் பயமாக போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு எழுதி கேளுங்க. உங்கள் சிஸ்டர் முடிச்சுக்கிட்டாங்கன்னா பார்த்துட்டு வாங்க. சரி சார் என்று மனோகர் மாடிக்கு போனான். என்ன சொல்லி கேஸ் தெம்பா தெரியுதா? 2 வெடிகுண்டு விபத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்களா? மெத்தட் ஒன்று தான். பார்சல், அதுக்குள்ளே வெடிகுண்டு. இந்த கேஸில் லிப்ஸ்டிக்குள்ளே வச்சுருக்காங்க. அந்த வேலை எப்படின்னு தெரியல. ஃபோனை எடு. சுசிலா அருகில் இருந்த ஃபோனை எடுத்து மடியில் வைத்துக்கொள்ள பரத் ரிசீவரை எடுத்து எண்களை சுழற்றி, ஹலோ முருகேசன், குட் மார்னிங். என்ன இன்னைக்கு டேபிள் டென்னிஸ் விளையாட வரல? லேசாக தலைவலி, நாளைக்கு வந்துடுறேன். அப்புறம் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் வெடிகுண்டு கேஸை யார் இன்வெஸ்டிகேஷன் செய்கிறது? உங்கள் தோஸ்து தான். யார் கூட அமெரிக்காலெலாம் போய் சுற்றிட்டு வந்தீங்க? குட்னஸ், நியூட்டனா? ஆமாம், ரொம்ப நல்லதாக போச்சு. முழு விவரம் நான் அவரை கேட்டுக்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு ரகசியம் கசிய விடுறீங்களா? என்ன, போன வாரம் நடந்த மாடல் விபத்தும் இதுவும் ஒரே வகையா? எஸ். நீங்கள் எப்படி இதில்? நாளைக்கு விரிவாக சொல்கிறேன். பாரத் ஃபோனை வைக்க, போச்சுடா என்றாள் சுசிலா. என்னம்மா? நியூட்டன் தான். ஐயோவா, வந்தானான்னு மனுஷன் வார்த்தையிலேயே கழுத்தை வெட்டி சாச்சிடுவாரே. மனோகர் இறங்கி வந்து வாங்க போகலாம் என்றான். இருவரும் அவனை தொடர்ந்து கொண்டே, உங்கள் அப்பாவுக்கு என்ன பிஸ்னஸ் என்றாள் சுசிலா. பேப்பர் ஹோல்சேல் பிஸ்னஸ். சன் வெல்ஸில் ஹோடவுன் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்க? நானும் அதே பிஸ்னஸில் தான் இருக்கேன். மேலே வந்து அந்த படுக்கை அறைக்கு வந்தார்கள். ஆனந்தி லூசான முழு கவன் ஒன்றை அணிந்து படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள். முதுகுக்கு 2 தலையணை கொடுத்தாள். சோர்வாக இருந்தாள். அருகில் ஸ்டூல் மேல் 3 விதமான மாத்திரை பட்டைகளும் ஒரு டானிக் பாட்டில் கொஞ்சம் எறும்புகளும் இருந்தன. ஆனந்தி, இவர்தான் பரத், இவங்க சுசிலா. கவலையே படாத, அந்த ஸ்கவுண்டலை எப்படியும் பிடிச்சிடுவாங்க என்றான் மனோகர். உங்களுக்கு என்ன செய்து என்றாள் சுசிலா. ஜுரம். நேற்று பூரா 104 டிகிரி, இறங்கவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் தேவலா. வெடிகுண்டு வெடித்து சிவரஞ்சனியை பீஸா ரத்த துண்டுகளாக பார்த்ததில் அங்கேயே மயக்கம் போட்டுட்டா. அது தன்னை குறி வச்ச வெடிகுண்டுன்னு உணர்ந்ததில் இன்னும் திகில் கூடி போய் அன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் பேச்சே பேந்த முழிக்கிறா. நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம்தான் பேசினா. அந்த அதிர்ச்சி இன்னும் மாறலை. திடீர்னு உடம்பு தூக்கி போடுது. 1 வாரமாகும் நார்மலுக்கு வரன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு என்று மனோகர் தான் பதில் சொன்னான். ஆனந்தி லேசாக தலையை அசைத்து அதை ஆமோதித்தாள். டாக்டர் யாரு என்றான் பரத்.
அடுத்த தெரு தான். ராஜபாஷ்யம்னு பேர். உங்கள் ஃபேமிலி டாக்டரா? ஆமாம், மிஸ் ஆனந்தி. போலீஸ்கிட்ட சில விஷயங்களை சொல்ல தயங்கியிருக்கலாம். ஆனால் என்கிட்ட அப்படி எதுவும் தயக்க வேணாம். உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க. கொலை செய்யப்படுற அளவுக்கு யார்கிட்டையாவது விரோதம் உண்டா உங்களுக்கு? உங்கள் பிரதரை வேணும்னா வெளியில் போக சொல்லிடுறேன். இல்லை சார், நிச்சயமாக அப்படி எதுவும் எனக்கு சண்டை சச்சரவே பிடிக்காது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றப்போ நான் வீம்பு பார்க்க மாட்டேன். நானே விட்டு கொடுத்துருவேன். நானே வழியே போய் பேசிடுவேன். அப்படிப்பட்ட என்ன போய் கொலை செய்ய என்று விழிகளை அகலப்படுத்தி முகத்திலே திகில் சேர்த்துக்கொள்ள. ரிலாக்ஸ். உங்களுக்கு யாராச்சும் லவ் லெட்டர் கொடுத்து அலட்சியப்படுத்திருக்கீங்களா? நெவர். ஆச்சரியந்தான். இதில் என்ன ஆச்சரியம்? உங்களுக்கு யாருமே லவ் லெட்டர் கொடுத்ததில்லைங்கிறது ஆச்சரியமானது விஷயம் இல்லையா? அஸ் அ காம்ப்ளிமெண்ட் சொன்னேன் என்று சிரிக்க ஆனந்தி பலவீனமாக வைக்கப்பட்டாள். 20 நிமிடங்களுக்கு பரத் யோசித்து யோசித்து கேள்விகள் கேட்க ஆனந்தி நிதானமாக பதில்கள் சொல்ல சுசிலா அணிந்திருந்த டேப் எல்லாவற்றையும் மௌனமாக சுழன்று வாங்கி வைத்து கொண்டது. மனோகரை மறுநாள் ஃபோனிலோ தொடர்பு கொள்வதாக சொல்லி புறப்பட்டார்கள். பகுதி 9. காரை முக்கிய சாலையில் கலக்க விடாமல் பக்கத்து தெருவின் கட்டிங்கில் திருப்பினான் பரத். என்ன பரத், இங்கே எதுக்கு திருப்புறீங்க? நான் அடிக்கடி சொல்வேனே, ஒரு ரசிகை நிறைய லெட்டர் போடுறா, ஃபோனில் சந்திக்க துடிக்கிறான்னு. இந்த தெரு தான், 10 நிமிஷம் பார்த்துட்டு போயிடலாம். நோ, அதெல்லாம் வேணாம், காரை திருப்புங்க. நீ சொன்னா நான் திருப்பிடணுமா என்று காரை மெதுவாக ஓட்டிக்கொண்டே தெருவின் 2 பக்கங்களிலும் பார்த்து கொண்டு, இங்கே தான் வீடுன்னு சொன்னா வாசலில் பிரியா நிவாஸ்னு போட்டுக்குமா, நீ அந்த பக்கம் பாரு. பரத், காரை நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு பேசிட்டு அடுத்த மாதம் வாங்க போதும் என்றால் கடுப்பாக. பரவாயில்லையே, இங்கே தான் கற்றுக்கிட்டியே என்று சபக் என்று கிடைத்து காரை நிறுத்தி சரி இறங்கிக்கோ என்றான். பரத், சீரியஸாக சொல்கிறேன், இறங்கிடுவேன். சீரியஸாக தான் நானும் சொல்கிறேன், இறங்கு. ஹே, என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? கோபமோ காமமோ, இறங்க போறியா இல்லையா என்றவன் சிரித்து, மண்டு ரைட்டில் பாரு, டாக்டர் ராஜபாஷ்யம் வீடு போர்டு எழுதியிருக்கா, அவரை சந்திக்க தான் இந்த தெருவுக்கு வந்தேன். வா, பிரியாவை இன்னொரு நாள் பாரு. அதான பார்த்தேன், நம்ம ஹீரோக்காவது கோபம் வர்றதாவது, அதுவும் ஏன் மேலே கோபமே வராதா? வர வேணாம், வரக்கூடாது, வர விட மாட்டேன். ஷுர். இப்போது இம்மீடியட்டாக என் வலது கன்னத்தில் கிச்சுன்னு கிஷு, இல்லைனா எனக்கு கடுமையான அலவரிசையில் கோபம் வரும். வர விட மாட்டேன்னு சொல்லியிருக்க. அட, இவ்வளவுதானா? நீங்கள் வேற சொல்ல போகிறீங்கன்னு நினச்சேன். கமான், யார் என்று சுசிலா முகத்தால் நெருங்க பரத் விலகி கொண்டு, காதலை மறுக்கணும், சினுங்கணும், சீங்கணும், நான் மாட்டேங்கணும், இப்படி ரெடிமேட் சட்டை மாதிரி உடனே எடுத்து தரக்கூடாது. சந்தோஷத்தை இதுக்கு தான் இவங்க சொல்லி வச்சாங்க. என்ன செய்வாங்க? என்ன சொன்னாங்க? ஒரே பொண்ணை வருஷக்கணக்காக காதலிச்சுக்கிட்டே இருக்காத, ரேடியோ பேட்ரி மாதிரி கிக் குறைஞ்சிக்கிட்டே போகும். பரத், என் முகத்தை பார்த்து சொல்லுங்கள், என் மேலே கிக்கு போயிடுச்சா? முகத்தை பார்த்து அப்படி தான் சொல்லுவேன். கொஞ்சம் பார்வையை இறக்கிக்கலாம்னா ஸ்டேட்மெண்ட்டே கவர்ந்து போயிடுது. புது ஸ்டேட்மெண்ட்டில் கிக்கு 2, 4, 16, 256ன்னு பெருகிக்கிட்டே போகுது, கொசுவோட ஜனத்தொகை மாதிரி. ஆக காரை விட்டு இறங்குறதா இல்லை. முதல்ல எந்திரிக்க சைக்கிள் ரிக்ஷா வந்துச்சு, விலகிட்டேன். எப்போவோ கிடக்கிறத ஏன் வேணாம்னு சொல்லணும்? கொடுத்து வை, போனா போகுது என்று பரத் தன் கன்னத்தை வாகாக நத்திங் டூயிங். எப்போ என் முகத்துக்கு மேலே கிக் போச்சுன்னு சொன்னீங்களோ, இனி இந்த மாதிரி அத்துமீறல்கள் கிடையாது. டோட்டலி ஃபேண்ட் என்று காரை விட்டு இறங்கி கொண்டாள். இருவரும் டாக்டர் ராஜபாஷ்யம் வீட்டின் காலிங் பெல்லை சேர்த்து கூட்டு முயற்சியில் தேடினார்கள். கிடைத்து அழுத்தினான். எமர்ஜென்சின்னு எவனாச்சும் பேஷண்ட் வந்தால் பெல் சுவிட்சை தேடுறதுக்குள்ளேயே செத்துடுவான். கதவை திறந்தவர் டாக்டர் மாதிரி தான் இருந்தார். ஐ சி பேஷண்ட்ஸ் ஒன்லி இன் தி ஈவினிங்ஸ் என்று கதவை சாத்த போய்விட்டார். டாக்டர், வி ஆர் நாட் பேஷண்ட், உங்களோட 10 நிமிஷம் பேசும். உள்ளே அனுமதித்தார். உட்கார சொன்ன சின்ன அறையில் ஒரு பீங்கான் தட்டில் இருந்த அழுக்கான பூனை ஒன்று சத்தத்தோடு நக்கி கொண்டிருந்தது. பனியனுக்கு மேலே சட்டையை போட்டுக்கொண்டே வந்து அமர்ந்து, யார் நீங்கள் என்றார். பரத் அறிமுகப்படுத்தி கொண்டு, நாங்கள் வந்த நோக்கம் என்னென்னா, மிஸ் ஆனந்தியோட ஹெல்த் கண்டிஷன் தெரியணும். அடுத்த தெரு, உங்கள் பேஷண்ட் மனோகர் அக்கா என்றான். எஸ், காலையில் கூட போய் பார்த்துட்டு வந்தேன். ஜஸ்ட் ஃபீவர் தான், இப்போது டெம்பரேச்சர் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. பாடி தான் வீக்காக இருக்குது. எதுக்கு கேட்குறீங்க? விசாரணை சம்மந்தமாக வெளியில் எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போகிற கண்டிஷனில் அவங்க உடம்பு இருக்கான்னு உங்களைத்தானே கேட்டாகணும். அலைச்சல் வேணாம், நாளைக்கு வேணால் வெளியில் போகட்டும். சிவகண்ணுவுக்கு ஃபேமிலி டாக்டரா? ஐ மீன் ஹர் ஃபாதர்?
ஆமாம், 14 வருஷம். சிவக்கண்ணுவுக்கு இங்கே நடந்த சமாச்சாரத்தை தெரிவிக்க வேணாம்னு நீங்கள் தான் சொன்னீங்களாமே. ஆமாம், அவர் ஹார்ட் பேஷண்ட். 2 தடவை தப்பிச்சதே பெருசு சொன்னார் ரோகர். அப்போ நாங்கள் வர்றோம். விடை பெற்று காரில் புறப்பட்ட போது, என்ன பரத் இது, ஆனந்தியை வெளியில் அழைச்சிட்டு போகலாம்னு கேட்குறதுக்காக இவரை சந்திரிக்க வேண்டியிருக்குது. அவசியம்தானா? புத்தி கூர் மழுங்கி போச்சா என்ன சுசி? இது புரியலையா உனக்கு? நான் இவரை சந்திச்சது மனோகர் ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை செஞ்சுக்க தான். அப்பா ஊரில் இல்லை, அவருக்கு தெரிவிக்கலைங்கிறதும், ஹார்ட் அட்டாக் 2 தடவை வந்த ஆசாமின்னு சொன்னதும் லேசாக நெருடுனுச்சு. அதான் கிளியர் செஞ்சுக்கிட்டேன். கிளைண்ட்டையே சந்தேகப்படுற புத்திப்பா உங்களது. எல்லாரையும் சந்தேகப்பட வேணாம். என்ன கூடவா? ஒய் நாட்? என்ன மோட்டிவ்? உன்னை விட அவள் அழகா இருக்காளே, அந்த பொறாமை தாங்காமல் நீ அவளை தீர்த்து கட்ட திட்டம் போட்ட. என்னை விட அழகா? அஃப்கோர்ஸ். இப்போதைக்கு ஒட்டடைஞ்ச ஓவியம், மேகம் படிஞ்ச நிலா, சுத்தம் செய்யாத தங்கம்னு சொல்லி கொண்டு போன பரத்தின் காதைக்கு பச்சோந்தியான பரத் ஒளிக என்றதோடு மட்டும் விடாமல் வேண்டுமென்றே ஸ்டியரிங்கை இப்படியும் அப்படியுமாக திருப்பி காரையும் அவனையும் சில வினாடிகள் தடும வைத்தாள் சுசிலா. பகுதி 10. வெல்கம் வெல்கம் என்று மிதியடி வாசகத்தை உற்சாகமாய் சொன்ன இன்ஸ்பெக்டர் நியூட்டன், பார்த்து நாளாச்சு, காஃபியா கூல்ட்ரிங்கா என்றார். உட்காருமா சுசிலா, ஒரு சின்ன யோசனை உன்கிட்ட சொல்லணுமே நினச்சிட்டு இருந்தேன், வந்துட்டேன். என்ன சார் என்று அமர்ந்தாள். பரத் அமராமல் உலக உருண்டையை சுற்றிவிட்டான். தட் இஸ், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு ஒரு கொள்கையை யோசிப்பேன். உன் பனியன்லையும் தமிழ் வரக்கூடாதா? என்ன மாதிரி கால்வாசி அரைவாசி மூளை வச்சிருக்கவங்க மொழிபெயர்க்க சிரமப்பட வேணாம் பாரு. உண்மையாக மனதில் வர்ற வார்த்தையை சொல்ல அனுமதிக்கிறீங்களா? ஷியர், அவுட் வித் இட். உங்கள் யோசனை அனச சிம்பிள். நியூட்டன் கைக்குட்டையால் அசடை துடைத்து கொண்டு, இப்படி தான் வந்தனாவும் பளிச்சுன்னு மனசில் உள்ளதை போட்டு உடைச்சிடுவா. காஃபியே சொல்லட்டுமா? உட்காருங்க பரத் என்று இன்டர்காமில் காஃபி சொல்லிவிட்டு, நீங்கள் வருவீங்கன்னு தெரியும், முருகேசன் சொல்லிட்டாரு. பிடிச்சிட்டிங்களா? எங்கே? இந்த கண்ணில் விரலை விட்டு அந்த கண்ணில் எடுப்பான் போல இருக்கே. ஃப்ளூரல். இது குரூப் ஒர்க்கா? இயக்கமா? என்ன இயக்கம்? அழகின் எதிர்ப்பு இயக்கமாம். சரியான கீழ்பாக் ஃபெல்லோஸ் போல இருக்கு. ஒரு விஷயம் உருப்படியாக தெரியுது. பசங்கக்கிட்ட ஒரு தமிழ் டைப்ரைட்டர் இருக்குது. கொலை செய்கிறது என்னமோ ஆஃபீஸ் காரியம் மாதிரி டப்பு டப்புன்னு டைப் செஞ்சு சமாச்சாரம் அனுப்பிடுறானுங்க. அசாயமான ஃப்ளான்ஸ். 2 இன்சிடெண்ட்டும் ஒரே டைப். லிப்ஸ்டிக்குள்ளே பவர்ஃபுல் வெடிகுண்டு, அதை வெடிக்க மைக்ரோ எலக்ட்ரானிக் டிவைஸ். கமிஷனருக்கு தெனாவட்டு லெட்டர் எழுதுகிறாங்கன்னா எவ்வளவு திமிர் இருக்கும். இட் இஸ் என்றான் ஆச்சரியமாய். ஆமாம், வெக்கக்கேடு. இன்னும் பத்திரிக்கைக்கு சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்கோம். நல்ல வேலை, அவனுங்க நமக்கு கடுதாசி எழுதுறதோட சரி, நேராக பத்திரிக்கைகளுக்கும் எழுதாமல் இருக்கானுங்களே. என்ன சொல்கிறாங்க? நாட்டில் செக்ஸ் குற்றம் பெருகிடுச்சான், அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்களாம். சமுதாய சீர்திருத்தமா? அதுக்கு ஒரு அசட்டு சித்தாந்தம் சொல்கிறானுங்க. அழகான பெண்கள் தான் செக்ஸ்களுக்கு அடிப்படையான காரணமா? அதனால் வரிசையாக அழகான பொண்ணுங்களை கொள்கிறாங்களாம். மை காட், என்ன கேணத்தனம் இது! டயர் அடிக்கடி பஞ்சர் ஆகுதுன்னு காரை எவன் விற்பானா? சுசி, நீ கூட அழகாத்தானே இருக்க, தூரத்துலேருந்து பார்க்குறப்போ. சார், எனக்கு கவியாக இருக்குது. உங்களுக்கு பரவாயில்ல, வந்தனா சிஸ்டருக்கு பயமில்லை? கிண்டலை உணராத நியூட்டன் ஃபைல் எடுத்து விவரங்களை காட்ட ஆரம்பித்தார். புகைப்படங்கள், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுகள், விசாரணை ரிப்போர்ட்டுகள், வெடிகுண்டு நிபுணர்களின் ரிப்போர்ட்டுகள் என்று வரிசையாக நிதானம் புரட்டினான் பரத். காஃபி பருகி கொண்டே, இந்த லெட்டர் தான் 2வது லெட்டரா? ஆமாம், நேற்று தான் வந்துச்சு. அதை முழுவதும் படித்தான் பரத். மதிப்பிற்குரிய நகர போலீஸ் உயர் அதிகாரி அவர்களுக்கு அநேக நமஸ்காரம். தவறுதல் யாருக்கும் சகஜம், எங்களுக்கும் ஆகிவிட்டது. கல்லூரி மாணவி ஆனந்திக்கு வைத்த குறி தவறிப்போய் சிவரஞ்சனியை பலியாக்கிவிட்டது. தவறு வருந்துகிறோம். இனி இப்படி ஆகாது என்று உறுதியளிக்கிறோம். எம் பணி தொடர வாழ்த்துக்கள். எங்களை பிடிக்க நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளும் தோற்று போவதற்கு எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்கள். ஒளிக, ஞானம் வளர்க, சமூகம் வாழ்க. இப்படிக்கு அழகின் எதிர்ப்பு இயக்கம், சென்னை. படித்து நிமிர்ந்த பரத், நீங்கள் இதுவரைக்கும் பத்திரிக்கை மொழியில் சொல்லணும்னா தீவிரமாக புலன் விசாரணை செஞ்சுட்டு வர்றோம். உடைச்சு சொல்லணும்னா இதுவரை ஒன்றும் பேரலை. இதுக்குன்னு தனிப்படம் மட்டும் அமைச்சிட்டோம். இந்த செகண்ட் கேஸில் ஒரு நபர் நேரில் டெலிவரி செஞ்சுருக்கான். எத்தனை தைரியம்! ஆனந்தியும் காலேஜில் கிளார்க்கும் சொன்ன அடையாளம் வச்சு கம்ப்யூட்டர் படம் வரைஞ்சி கொடுத்துருக்கு. ஹெல்ப்லெஸ். ராஜராஜன் டிவி சீரியல் ப்ரொடக்ஷர்னு மூலமாக ரீல் சுற்றிருக்கான். சகலமும் கப்ஸா. அந்த
அட்ரஸ் கார்டு போலி. அதை தூக்கிட்டு மெட்ராஸில் ஒரு ஆஃபீஸ் விடாமல் ஏறி இறங்கிட்டோம். இன்னும் ஒரு சின்ன இண்டிகேஷன் கூட கிடைக்கலங்கிறது தான் உண்மை. இதுதான் அவன் கொடுத்த விசிட்டிங் கார்டு. பரத் வாங்கி பார்த்தான். ராஜராஜன் 25 கால்வாய்க்கரை சாலை, அடையார், சென்னை 20 என்று வெள்ளை அட்டையில் ப்ரௌன் கலரில் பிரிண்ட் ஆகி இருந்தது. இப்படி ஒரு அட்ரஸே இல்லையா? கரெக்டு தான். அங்கே ராஜராஜன் யாரும் இல்லை. இந்த அட்ரஸில் ஆத்மா பப்ளிகேஷன் ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸ் தான் இருக்குது. ஓகே, முதல்ல மாடல்கள், அடுத்து காலேஜ் ஸ்டூடெண்ட். எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க என்றாள் சுசிலா. சிம்பிள், 2 பேரும் அழகாக இருக்காங்க என்றார் நியூட்டன். அது இல்லை, எத்தனையோ மாடல் கேர்ள்ஸ்லாம். ஏன் பர்டிகுலராக மாலதி? ஏன் குறிப்பாக ஆனந்தி? ஐ ஹாவ் ஆன்சர் என்றான் பரத். மாலதி முகம் விளம்பரங்களில் பல தடவை வந்திருக்கு. நானே சில செகண்ட்ஸ் அந்த முகத்தை பார்த்துட்டு தான் பக்கம் புரட்டுவேன். அதே மாதிரி ரொம்ப அழகான முகம். அப்போது பேப்பரில் பார்த்து தான் அவங்க நபர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படியும் வச்சுக்கலாம். அடுத்த விக்டிமையும் அதே மாதிரி தான் செலக்ட் செய்வாங்களா? தெரியலையே பரத். மேலும் அரை மணி நேரம் அவரோடு பேசிக்கொண்டிருந்து விட்டு ஃபைலில் இருந்து சில விவரங்களை குறித்து கொண்டு தனக்கு தோன்றும் யோசனைகளை தெரிவிப்பதாக சொல்லி கை குலுக்கி விட்டு புறப்பட்டான் பரத். எதுக்கும் யோசனையும் அமல்படுத்த முடியுமான்னு பார்க்குறேன் சார் என்றாள் சுசிலா. இருவரும் பரத்தின் வீட்டு வாசலில் காரை விட்டுங்கினதும் திடுக்கிட்டார்கள். வாசல் கதவின் பூட்டு உடைந்து தொங்கிக் கொண்டிருந்தது. பகுதி 11. பரபரப்பாக உள்ளே வந்து திறந்து பார்த்து அதிர்ந்தார்கள். சோஃபா செட்டுகள் தங்கள் அந்தரங்க பகுதிகளை காட்டிக்கொண்டு தலைகீழாக கிடந்தன. டெலிஃபோன் தம்பதி பிரிக்கப்பட்டு ரிசீவர் ஒரு பக்கமும் அடிப்பகுதி இன்னொரு பக்கமும் உருண்டு கிடக்க, தரை முழுக்க ஹாலில் போடப்பட்டிருந்த டியூப் லைட்டுகளின் சிதறல்கள். டிவி திரைமேல் ஒரு காகிதம் ஒட்டப்பட்டிருந்தது. அதில் டைப் அடித்த தமிழில், டே பரத் பையா, எங்கள் இயக்க விவகாரங்களில் தலையிடும் அளவுக்கு உனக்கு பக்குவம் போராது. வாழை சுருட்டிக்கோ, இல்லை கத்தரிச்சு விடுவோம். உன் வீட்டோட ஹால் அழகாக இருக்குது. எங்களுக்கு தான் அழகு பிடிக்கிறது இல்லையே, அதனால் லிஸ்ஸாக கலைச்சிருக்கோம். உன் காதலி கூட அழகாக இருக்கா. எங்கள் லிஸ்ட்டில் சேர்ந்துடலாமான்னு யோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யோசிக்கவும் பிறகு செயல்படவும். பரத் முகம் சிவந்து அவரை மூச்சுக்கள் வெளியேற்றினான். பரத், வேணாம், நமக்கு வேணாம், விட்டுடலாம். ரொம்ப தீவிரமான ஆசாமிங்கிறது தெரியுது. போலீஸே பார்த்துக்கட்டும். மனோகர்கிட்ட நாங்கள் இதில் ஈடுபடுறதா இல்லைன்னு சொல்லிடலாம் என்றாள் சுசிலா. நோ, இப்போ தான் இன்னும் தீவிரமாக ஈடுபடணும்னு தோணுது. முரட்டுத்தனமான ஆளுங்க பரத். ஈவு இறக்கம் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாத வார்த்தைகள். என்ன செய்? அதுக்காக பாரு, ஹாலோட அலங்கோலத்தை பாரு, லெட்டரில் உள்ள நையாண்டியை பாரு, லிஸ்ட்டில் உன்னையும் சேர்த்துருக்காங்களாம். எவ்வளவு எகத்தாலும். முதல்ல இந்த ஹாலை சுத்தலாம் இரு, அதுக்கு முன்னால் ஏதாச்சும் தடையும் விட்டுட்டு போயிருக்காங்களான்னு பார்க்கலாம். அரை மணி நேரம் உன்னிப்பாக ஆராய்ந்து எதுவும் கிடைக்கவில்லை. அதன் பின் 1 மணி நேரம் ஆயிற்று. ஹாலை ஓரளவு பழைய நிலைக்கு கொண்டு வர பரத் வேறு ஒரு பூட்டு எடுத்துக்கொண்டு வாசு என்றார். எங்கே? போலீஸ் விசாரித்த நபர்களில் முக்கியமானவங்களில் நாமளும் விசாரிக்க போகிறோம். மகள் மாலதி தங்கியிருந்த வீட்டை பார்க்க போகிறோம். அந்த அடையாறு போலி அட்ரஸில் விசாரிக்க போகிறோம். ஏதோ ஒரு க்ளூ என் கோணத்தில் விசாரிக்கிறப்போ நிச்சயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. வா பரத், பயமாக இருக்குது. நேரமே சரியில்லை. சமீபத்தில் தான் கத்தி குத்த சந்தோம். பேசாமல் கலண்டுக்குவோம். ரொம்ப பயமாக இருந்தா நீ இரு, நான் போகிறேன். மடத்தனமாக ஒரு கொள்கை, அதுக்கு ஒரு இயக்கம். பெண்களை கொள்றானுங்க, கமிஷனருக்கு கடிதாசி எழுதுறானுங்க, என்ன மிரட்டுறானுங்க. நான் பேசாமல் இருக்கணுமா? முடியாது. நீங்களே இவ்வளவு வீரவசனம் பேசுனதுக்கப்புறம் நான் வராமல் என்ன? வாழ்வோ சாவோ அது உங்களோட தான். இருப்பது ஒரு உசுறு, அது போவதோ ஒரு முறை தான். அப்புறம் இந்த சுச்சுவேஷனுக்கு இன்னும் என்னென்ன சொல்லுவாங்க பரத்? கமின் சுசி, நேரமில்லை என்று அவளை இழுத்து உள்ளே போட்டுக்கொண்டு காரை விட்டான் பரத். சிவாவின் கண்கள் முகத்தின் மேற்பரப்பிலிருந்து தொலைதூரத்தில் பதுங்கி கிடந்தன. செய்ய மனமின்றி அரை மாத தாடி கருப்பு பாதி முகத்தை மறைத்திருந்தது. உதடுகள் சிகரெட்டாக சுமந்து கொண்டிருக்க விரக்தியின் விளிம்பில் நின்று பேசினான். என்னை விசாரிச்சு என்ன சார்? மாலதி போயிட்டா. உண்மைதான். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சோகம் சாதாரணமாக ஆறாது. இதே சோகம் உங்களை மாதிரி மற்றவங்களும் அனுபவிக்காம தடுக்கலாமே, அதுக்கு நீங்கள் உதவலாமே என்றான் பரத். போலீஸ் 100 கணக்கில் கேள்வி கேட்டாச்சு சார். தெரியும். அவங்க கேட்டது, நீங்கள் பதில் சொன்னது எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். அவங்க கேட்காத சில கேள்விகளை தான் நான் கேட்க. சுசிலாவோட டேப் ரெக்கார்டர் சுழன்று கொண்டிருக்க, கேளுங்க என்றான். சவ நடந்த அன்னைக்கு சாயங்காலம் நீங்களும் மாலதியும் மாங்காடு போகிறதா பிளான் செஞ்சுருந்தீங்க இல்லையா? ஆமாம். அங்கே கோவிலில் ஒரு சஸ்பென்ஸான விஷயம் சொல்கிறதா கூட சொன்னாலே சார்னு போயிருக்கீங்க. ஆமாம், அதென்ன விஷயம்னு போலீஸ் கேட்க தவறிடுச்சு. நான் கேட்க விரும்புகிறேன். எனக்கு தெரியாது சார். நான் என்னன்னு கேட்டேன். கோவிலில் தான் சொல்வேன்னுட்டான்.
உங்களால் யூகம் செய்ய முடியலையா? கல்யாண விஷயமான்னு கேட்டேன், அது இல்லைன்னுட்டா. சந்தோஷமான விஷயந்தானா? அது நிச்சயம். முகம் பிரகாசமாக இருந்துச்சே. கோவிலில் சொல்கிறதுனா நிச்சயம் நல்ல விஷயமாக தான் இருக்கணும். மாலதியோட நெருக்கமாக பழகினவங்க நீங்கள். கொஞ்சம் யூகம் செஞ்சு பாருங்களேன். என்னவா இருக்கலாம்? ஆஃபீஸ் போகிற பொண்ணாக இருந்தால் ப்ரமோஷனானு கேட்கலாம். சொந்தக்காரங்க யார் மூலமாகவாச்சும் சொத்து வரவுக்கு சான்ஸ் உண்டா? இல்லை சார், அதெல்லாம் இல்லை. ஏதாச்சும் வெளிநாடு போகிற வாய்ப்பு வந்திருக்கலாமோ? இருக்கலாம். இல்லைனா வேலை இப்படி இருக்குமா சார்? எப்படி? நேஷ்னல் ப்ரோக்ராமில் டிவி சீரியலாக நம்ம சிலப்பதிகாரம் 50 வாரம் வரப்போகுது தெரியுமா? அதான் தெரியுமே, பேப்பரில் வந்துச்சே. ஸ்கிரிப்ட் கொடுத்து ப்ரொடக்ஷனுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கிறது ஜீவா வீடியோஸ்னு நம்ம தமிழ்நாடு சார். அதுவும் தெரியும். ஜீவா வீடியோஸ் போன மாதம் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருந்தாங்க, கண்ணகியில் நடிக்க புதுமுகம் தேவைன்னு. சரி, அதுக்கு ஃபோட்டோவோட மாலதியும் அப்ளை செஞ்சுருந்தா. 3000 அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சான். அதில் 210 பேரை மட்டும் ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்கு இன்வைட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இவளும் ஒருத்தி. மேக்கப் போடாமல் நடிக்க சொல்லி வசனம் பேச சொல்லி வீடியோவில் பதிவு பண்ணிக்கிட்டு போயிட்டு வான்னுட்டாங்க. இந்த 210 பேரில் 3 பேரை செலக்ட் செஞ்சு ஃபுல் காஸ்டியூம் போட்டு பார்த்து ஒருத்தரை செலக்ட் செய்வோம் நாங்கள். ஒருவேளை அந்த 3 பேரில் ஒருத்தியாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கலாமோ? மேபி. மாலதியோட வீட்டு சாவி இப்போது யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட தான் இருக்குது. போலீஸ் என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நான் இன்னும் காலி செஞ்சு கொடுக்கல. நல்லதா போச்சு, வாங்க போய் பார்க்கலாம். சிவா சிகரெட் பெட்டியை உடன் எடுத்துக்கொண்டு போட்டான். காரில் மாலதியின் வீட்டுக்கு வந்தார்கள். மாடிக்கு வந்து கதவு திறந்து உள்ளே வந்து கதவறையில் கிடந்த 4-5 கடிதங்களை மிதித்து கொண்டார்கள். சுசிலா குனிந்து அவற்றை பொறுக்கினாள். ரீடர்ஸ் டைஜஸ்ட் இத்தனாம் தேதிக்கு வாங்கினா டைரி இலவசம்னு ஒரு வண்ணமாய் ஒரு கவர். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்ட சொல்லி நோட்டீஸ். அசோகஸ் இந்திரா என்று ஒரு கல்யாண பத்திரிகை. அடுத்து தேவி தாம்பரம் என்று போட்டு ஒரு இன்லண்ட் லெட்டர். அதை பிரித்தாள். சத்தமா படி என்றான் பரத். இனிய தோழி மாலதிக்கு தேவி எழுதியது. ஜீவா வீடியோ சிலப்பதிகாரம் டிவி சீரியலில் கண்ணகி பாத்திரத்தில் நடிக்க முதல்கட்ட தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக எழுதியிருந்தாய். மிக்க மகிழ்ச்சி. இறுதிக்கட்ட தேர்விலும் நீயே தேர்க்கப்பட வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த சீரியல் மூலம் நீ அகில இந்திய புகழ் பெற்றுவிடுவாய். மிக மிக பிரபலமாகி விடுவாய். எக்கச்சக்கமான வாய்ப்புகள் உன் காலடியில் குவியும். பார்ப்போம் உன் அதிர்ஷ்டத்தை. இந்த தேர்வில் பெரிய இடத்து சிபாரிசுகள் மோதுமாவது கேள்விப்பட்டேன். மேலும் தமிழில் பிரபலமாக இருந்த இப்போ டல் அடிக்கிற நடிகை ஸ்ரீ மீனா இந்த ரோலுக்காக ரொம்பவே போராடுறதாகவும் கேள்வி. இத்தனை போட்டிகளுக்கு மத்தியில் நீ தேர்வு செய்யப்பட்டா அது உண்மையிலே அதிர்ஷ்டந்தான். விரைவிலேயே நல்ல செய்தியை தெரிவி. உன் அன்புள்ள தேவி. பரத் சிந்தனையில் ஆழ்ந்தான். சுசி, காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆனந்தி நாடக போட்டியில் ப்ரைஸ் வாங்கினதை ஃபோட்டோவோடு போட்டு ஒரு சின்ன பேட்டியும் போட்டிருந்தது. அந்த பத்திரிக்கை ஜீவிதம்னு வார பத்திரிக்கை. அந்த பேட்டி முழுக்க நீ படித்த அதில் ஒரு பெரிய வாய்ப்புக்காக நான் காத்திருக்கேன். அதுக்கான அறிகுறிகளும் தெரியுதுன்னு ஆனந்தி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருந்ததா இல்லையா? ஆமாம், நினைவிருக்கு. வெயிட், குழப்பமாக சில தொடர்புகள் எனக்கு தெரியுது. முதல்ல இந்த வீட்டை அலசியதில் 3/4 மணி நேரத்தில் ஜீவா வீடியோஸில் இருந்து வந்த கடிதம் பூஜை மாடத்தில் சுவாமி படத்தின் பாதத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவசரமாக பிரித்து படித்தான். குமாரி மாலதி அவர்களுக்கு கண்ணகி பாத்திரத்தில் நடிக்க இறுதிக்கட்ட தேர்வுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள். வருகிற 15/5/97 அன்று காலை 10 மணிக்கு எமது அலுவலகத்திற்கு நேரில் வரவும். மொத்தம் 3 பேர் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் மூவருக்கும் உடை சோதனை, வசன சோதனைகள், நடிப்பு சோதனைகள் வைத்து அதன் மூலம் ஒருவரை தேர்ந்தெடுக்க உள்ளோம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் ஒப்பந்தத்தில் உடனடியாக கையெழுத்து போட வேண்டியிருக்கும். நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இன்னைக்கு தேதி 8. அடுத்த வாரம் இறுதி தேர்வு. சுசி, இந்த கொலைகளில் ஒரு தொடர்பும் ஒரு அர்த்தமும் லேசாக புரியுது. பக்கத்தில் ஃபோன் எங்கே இருக்குன்னு பாரு. கீழ் வீட்டிலே இருக்குது சார் என்றான் சிவா. கீழ் வீடு வந்து அனுமதி பெற்று. ஹலோ மிஸ்டர் மனோகரா, நான் பரத் பேசுகிறேன். என்ன சார், ஒரு விஷயம் சொல்லவே இல்லைங்க. எதை சொல்கிறீங்க? உங்கள் சிஸ்டர் ஆனந்தி சிலப்பதிகாரம் டிவி சீரியலுக்கு இறுதிக்கட்ட தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அதை சொல்கிறீங்களா? 3 பேரில் ஒருத்தியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்த வாரம் ஃபைனல் செலெக்ஷன். என்னன்னா ஜுரத்தில் விழுந்து லொடக்குன்னு இழைச்சிட்டா. நம்பிக்கை இல்லை சார். இதுக்கும் வெடிகுண்டு விபத்துக்கும் என்ன சார் தொடர்பு? அப்படின்னு நான் சொல்லலையே, கேள்விப்பட்டேன். உண்மையாக தெரிஞ்சுக்க கூப்பிட்டேன். போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா? ஆமாம், 2 பேர் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. பார்த்துக்கங்க பத்திரமா. ஈவினிங் பார்க்குறேன். முடிஞ்சா அப்புறம் பேசலாம் என்று வைத்த பரத். சுசி, இட் இஸ் கிளியர்.
அழகு எதிர்ப்பு இயக்கம், அது இது எல்லாம் பிரமாதமான கப்ஸ். இந்த கொலைகள் ஒரு தனி ஆளோட வேலை. இறுதி கட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த 3வது பொண்ணு தான் அநேகமாக அவனோட அடுத்த குறி. இப்போது ஜீவா வீடியோஸ் போகலாம். மிஸ்டர் சிவா, தேங்க்ஸ் ஃபார் குவிஸ் எ க்ளூ. அப்புறம் சந்திக்கிறோம். பரத் அவசரமாக காரை கிளப்பி. பகுதி 12. ஜீவா வீடியோஸ். புரசைவாக்கத்தில் ஒரு 3 மாடி கட்டிடத்தில் ஒரு மாடி முழுக்க ஆக்கிரமிப்பில் வைத்திருந்தது. 10 பேர் அலுவலகத்தில் மட்டும் இயங்கிக் கொண்டிருக்க மேனேஜரை தான் பார்க்க முடிந்தது. உரிமையாளர் டெல்லி போயிருப்பதாக சொன்னார். தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். விவரமாக சொல்ல நேரம் இல்லை. கண்ணகி பாத்திரத்துக்கு நீங்கள் இறுதி கட்டத்துக்கு தேர்ந்தெடுக்க 3 பேரில் ஒருத்தி வெடிகுண்டு விபத்தில் இறந்துட்டா. தெரியும் பிட்டி. அவ மாலதி. இன்னொருத்தி ஆனந்தி. அவள் மேலே எடுக்கப்பட்ட முயற்சி அவள் தோழியை பாதிச்சிடுச்சு. இது பேப்பரில் வரல, அதனால் அவளுக்கு தெரியாது. 3வது பெண்ணோட உயிருக்கும் ஆபத்து இருக்குது. எந்த நிமிஷமும் அவங்களுக்கும் எதுவும் ஆகலாம். அட்ரஸ் வேணும். லீலா மாதவன். வெயிட், அட்ரஸ் தரேன். 3 நிமிடங்களில் விலாசம் தந்தார். பழவந்தாக்கல் விலாசம். மாதவன். யாரு? அப்பாவா? என்ன செய்கிறாரு? அப்பா இல்லை, புருஷன். லீலா இஸ் மேரிட். ஸ்டேஜ் ட்ராமா ஆர்டிஸ்ட். ஐசி. நடிகை ஸ்ரீமீனா இந்த ரோலுக்கு முயற்சி செஞ்சாங்களா? முயற்சியா? தலைகீழாக நிற்காதது தான் பாக்கி. சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் 3 பேர் மூலமாக சிபாரிசு. ஒரு ஸ்டேட் கவர்னரே ஃபோன் செய்யாரு. இவங்க நேரில் வந்து பணம் 1 பைசா வேணாம், சும்மா நடிக்கிறேன்னு சொல்லி பார்த்தாங்க. எங்கள் பாஸ் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டார். கண்ணகி பாத்திரத்துக்கு நடிகை தேர்வு திறமை அடிப்படையில் நியாயப்படி நேர்மையாக நடந்தாகணும்னு பிடிவாதமாக இருந்துட்டார். ஸ்ரீ மீனாவுக்கு செம கோபம். உன்னை என்ன செய்கிறேன் பாருன்னு கத்திட்டு போனாங்க. தேங்க்யூ, இப்போதைக்கு போதும், மறுபடியும் வருவேன், இன்னும் விரிவாக விசாரிக்க என்று புறப்பட்டான் பரத். வெளியில் வந்ததும், சரி இப்போ புரியுதா? அநேகமாக ஸ்ரீ மீனா யாரோ ஆளை வச்சு தனக்கு கிடைக்காத ரோலை ஏற்க போட்டியில் நிற்கிற 3 பேரையும் தீத்திர பிளான் செஞ்சுருக்கணும். அதை வேறு வழியில் டைவர்ட் செய்கிறதுக்காக அழகு எதிர்ப்பு இயக்கம்னு ஒரு போலீஸ் செட்டப் வேலையும் நடத்தியிருக்கணும். இது யூகோ. எப்படி ப்ரூஃப் செய்ய போகிறீங்க? அதை விட முக்கியமான வேலை லீலா மாதவனை பாதுகாப்புக்கு உட்படுத்துறது தான் என்றான் பரத். பழவந்தாங்கல் வந்து குறிப்பிட்ட விலாசம் வந்தபோது வீடு பூட்டி இருந்தது. நேர் எதிர் வீட்டில் போர்ட்டிகோவில் மூங்கில் சேர் போட்டு பேப்பர் படித்து கொண்டிருந்தார். சமூக சேவை எண்ணத்தில். இப்படி வாங்க என்று கையசித்து அழைத்தார். அருகில் பேரன் ரிமோட் கண்ட்ரோலில் பொம்மை கார் செலுத்தினான். மாதவனை பார்க்க வந்தீங்களா? ஆமாம், வீடு பூட்டி இருக்கு. சாவி என்கிட்ட தான் கொடுத்துட்டு போனார். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் 2 கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. இப்போ வந்துடுவாங்க, உட்காருங்களேன். எதிரே அமர்ந்தார்கள். எங்கே கல்யாணம்னு தெரியுமா? நான் விசாரிச்சுக்கல. தாத்தா, கார் ரிப்பேர் ஆகுது, அடிக்கடி சரி பண்ணி கொடு என்றான் பொடியன். எனக்கு ரிப்பேர் பார்க்க தெரியாதப்பா. மாதவன் அங்கிள் வந்ததும் ரிப்பேர் செஞ்சு வாங்கி தர்றேன் என்ன என்று அவன் தலையை களைத்து நெற்றியில் முத்தமிட்ட தாத்தா, நீங்கள் யார் என்றார். அவங்களுக்கு அறிமுகம் இல்லை, ஆனால் முக்கியமான விஷயமா வந்தோம் என்று பரத் சொல்லி கொண்டிருக்கும் போதே வீட்டின் வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நிற்க அதிலிருந்து பட்டுப்புடவை கட்டின கொண்டை போட்ட பெண் இறங்கி உள்ளே வர, இவங்க தான் மாதவன் சம்சாரம். வாங்கம்மா, இவங்க தான் பார்க்க வந்தாங்க. இப்போ வந்துடுவீங்கன்னு சொன்னேன், அதே மாதிரி வந்துட்டீங்க. இந்தாங்க சாவி. அவள் கையில் வைத்திருந்த ஃபையில் திருமணத்தில் ப்ரெசன்ட் செய்யும் கிஃப்ட் பார்சல் நீட்டி கொண்டிருந்தது. என்னம்மா பொண்ணு, கல்யாண வீட்டில் கொடுக்க மறந்துட்டியா? இல்லை சார், கல்யாணமே நின்று போச்சு. வரதட்சணை பிரச்சனை போல இருக்கு. பாக்கி பணத்தை வைக்கலைன்னு தாலி கட்ட மாட்டோம்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கத்த, இவங்க சைடில் மச்சாங்காரன் அவசரப்பட்டு கை நீட்டிட்டான். ஒரே தகராறு. புறப்பட்டு போயிட்டாங்க. கல்யாண பொண்ணு அவள் குடும்பமும் ஒன்றா உட்காந்து அழுகுறாங்க. செஞ்ச சமையல் அப்படியே கிடக்கு. சத்திரமே 1/2 மணியில் காலி ஆயிடுச்சு. நான் இருந்து ஆறுதல் சொல்லிட்டு வர்றேன். அவ தலை எப்படி? சார், உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் என்று லீலா படபடப்பாக இமைகளை கொட்டினாள். டிவியில் ஒரு தடவை இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். ஐ எம் பரத். ஓ, நீங்கள் தான். நீங்கள் என்ன தேடி? கொஞ்சம் தனியாக பேசணுமே. வாங்க, என் வீட்டுக்கு போயிடலாம். அவள் வீட்டிற்கு வந்து சோஃபாவில் அமர்ந்தார்கள். மறுத்தும் கேட்காமல் உடனடி ஜூஸ் தயாரித்து கொண்டு வந்து தந்தாள். பட்டுன்னு ஆரம்பிக்கிறேன். கண்ணகி பாத்திரத்தில் நடிக்க இறுதிக்கட்ட தேர்வுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாம். அந்த லெட்டர் வந்தப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் மிரட்டல் வந்துச்சா? ஃபோன்லேயோ தபால்லையோ? நேற்று வரைக்கும் வரல சார். இன்னைக்கு தபால் இன்னும் லெட்டர் பாக்ஸ்லேருந்து எடுக்கலை. ப்ளீஸ் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். அவள் எழுந்து வாசல் போக பரத் அந்த ஹாலை பார்த்தான். நீட்டாக இருந்தது. லீலா கலைஞரிடம் எதற்கோ பரிசு பெட்டி பெரிதிப்படுத்தி மாட்டியிருந்தாள். டிவி மேல் லீலா தன் கணவனோடு மார்பு வரை தெரிந்தாள். சிரித்து கொண்டிருந்தாள். மாதவன் சிரிக்க முயன்றிருந்தான். லீலா வாசலில் இருந்து ஒரே ஒரு கவரோடு வந்தாள். அவளுக்கு முன்பு கிழித்தாள். உள்ளிருந்து ஒரு துண்டு சீட்டு விழுந்தது. எடுத்து பார்க்க அதில் ஐயோ பாவம் என்றிருந்தது. பகுதி 13.
அப்போ அடுத்து நீங்கள் தான் என்றாள் சுசிலா. அவங்கள பயமுறுத்தாத சி. இதை பாருங்கள் மிஸ்ஸஸ் லீலா மாதவன், உங்களுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வீட்டை விட்டு 2 நாளைக்கு எங்கேயும் போகாதீங்க. உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு தர சொல்கிறேன் என்றான் பரத். என்னங்க, என்னென்னவோ சொல்கிறீங்க என்று பதறினாள் அவள். உண்மையை சொல்லிடுறது பெட்டர் பரத். நீயே சொல்லிடு பக்குவமா. கண்ணகி ரோலுக்கான செலெக்ஷன் போட்டி போடுற 3 பேரையும் தீர்த்துக்கட்ட யாரோ இறங்கியிருக்காங்க. முதல் முயற்சி சக்ஸஸ், 2வது முயற்சி ஃபெயிலியர், 3வது முயற்சியோட ஆரம்பம்தான் இந்த லெட்டர். ஏற்கனவே 2 கேஸ்லையும் முதல்ல இது மாதிரி லெட்டர் வந்திருக்கு, அப்புறம் ஆபத்து வந்திருக்கு. 2 கேஸ்லையும் ஒரே மெத்தட். ஒரு பார்சலை சேர்த்துருவாங்க, அதை பிரித்தா லிப்ஸ்டிக் இருக்கும், அதை திருகினா வெடித்து சிதறும். இதான் செட்டப். உங்களுக்கு யார் என்ன பார்சல் கொடுத்தாலும் வாங்காதீங்க. உங்கள் கணவன் எங்க? அவரும் கல்யாணத்துக்கு இதோ வந்துட்டாரே. ஆட்டோவில் இருந்து இறங்கி உள்ளே வந்த உயரமான ஒல்லியான மாதவனுக்கு லீலா இவர்களை அறிமுகப்படுத்தியதும் 2 கைகளையும் குவித்து நமஸ்காரம் என்றான். கை குலுக்கினான். பரத் மறுபடியும் விஷயத்தை தெளிவாக சொல்லி முடித்து, பக்கத்தில் ஃபோன் இருக்கா என்றான். எங்கள் வீட்டிலே இருக்குது சார், பெட்ரூமில் வச்சுருக்கேன், கம். அவனை தொடர்ந்து பெட்ரூம் ஃபோன் எடுத்து, ஹலோ நியூட்டன் சார், குட் ஈவினிங், பரத் பேசுகிறேன். இந்த வெடிகுண்டு கேஸோட போக்கு புரிஞ்சு போச்சு. இது இயக்கத்தோட வேலை இல்லை. அடுத்ததாக பழியாக பிளான் இருக்கிறது மிஸ்ஸஸ் லீலா மாதவன். அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அப்படின்னா உடனடியாக அந்த எச்சரிச்சாகணும். பாதுகாப்பு கொடுத்தாகணுமே. அவங்க வீட்டிலேருந்து தான் பேசுகிறேன். எச்சரிச்சிட்டேன், பாதுகாப்பு வேணும். அதுக்காக தான் உங்களை கூப்பிட்றேன். அட்ரஸ் பழவந்தாங்கல், கரெக்டாக குறிச்சிக்கோங்க. குறிக்கப்பட்டதும் நான் உடனே அனுப்பி வைக்கிறேன். இல்லை நானும் வர்றேன். சொல்லலாம். ஓஎஸ், நீங்கள் வர்ற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். பாதுகாப்பு தேவைன்னு கமிஷனருக்கு விண்ணப்பிக்கிற மாதிரி ஒரு கோரிக்கை எழுதி வாங்கி வச்சுருங்க அவங்கிட்ட இருந்து. சரி. பரத் ஃபோனை வைத்துவிட்டு, மிஸ்டர் மாதவன், ஒரு பேப்பரில் கமிஷனருக்கு ரெக்வஸ்ட் எழுதுங்க. என் மனைவியோட உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம்னு நான் எதிர்பார்க்கறதால பாதுகாப்பு தேவைன்னு என்றான். 10 நிமிடத்தில் மாதவன் எழுதி கொடுத்துவிட்டு, சார், என்ன பாதுகாப்பு கொடுத்தாலும் எனக்கு உதறலாக இருக்குது. லீலாவை அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுறேனே என்றான். விரல்களில் நடுக்கம் தெரிந்தது. இன்ஸ்பெக்டர் வரட்டும், கேட்போம். ஹாலில் அமர்ந்தார்கள். உங்களுக்கு என்ன உத்தியோகம்? ராஜலட்சுமி சினிமா கம்பெனியில் நிரந்தர பிஆர்ஓ நான் தான் சார். அப்புறம் சினிமா அரசியல்னு 1 மணி நேரம் பேசி முடித்த போது நியூட் வந்து விட்டார். துப்பாக்கிகளோடு 2 கான்ஸ்டபிள்கள் உடன் வந்திருந்தனர். பரத் சிவாவை சந்தித்து பேசினது, மாலதி வீட்டில் ஆராய்ந்தது, ஜீவா வீடியோஸில் விசாரித்தது எல்லாம் சொல்லி முடித்தான். நியூட்டன் லீலா மாதவன் தம்பதிக்கு தைரியம் சொல்லி, இன்னைக்குள்ளே எப்படியும் பிடிச்சிடுவோம் என்று விட்டு 2 கான்ஸ்டபிள்களையும் அங்கேயே விட்டுவிட்டு புறப்பட்டனர். பரத் சுசிலாவும் விடைபெற்றனர். நியூட்டன் தன் ஜீப்பை அனுப்பிவிட்டு இவர்களின் காரில் ஏறிக்கொண்டார். இப்போ அடுத்து என்ன ஸ்டெப் பரத் என்றார். இந்த பாதுகாப்பு போதாது, மஃப்டியில் இன்னும் 2 பேரை இங்கேயே ரோந்து வர சொல்லுங்க. டன். அப்புறம் டெலிஃபோனில் மிரட்டப்படலாம், அதனால் டேப் அட்டாச் பண்ணுங்கள். செஞ்சிடலாம். ஆக ஸ்ரீமீனாவை சந்தேகப்படுறீங்க? ஆமாம், மோட்டிவ் இருக்குது. ஆனால் நேராக போய் கேட்டால் ஒத்துக்குவாங்களா என்ன? 4 நாளைக்கு ஸ்ரீமீனாவை ரகசியமாக கண்காணிங்க. அதே சமயம் ஆனந்தியோட தம்பி மனோகரையும் ரகசியமாக கண்காணிங்க. அவரையும் சந்தேகப்படுறீங்களா லிசா என்றான் பரத். ஒரு ஹோட்டலில் மூவரும் டிஃபன் சாப்பிட்டு விட்டு புறப்பட நியூட்டன் விடை பெற்று சென்றார். நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றாள் சுசிலா. இனி இது ப்ளீஸ் வேலை சுசி. ஒரு ரூட் காமிச்சிட்டோம். ஸ்ரீமீனாவையும் மனோகரையும் அவங்க பிரமாதமாக கண்காணிச்சிடுவாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை லீலா மாதவனுக்கு ஃபோன் செஞ்சு சௌக்கியமாக இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்குவோம். மனோகருக்கு ஃபோன் செஞ்சு இன்னும் 2 நாளில் குற்றவாளி பிடிபட்டுடுவான்னு சொல்லிடுவோம். ஆஃபீஸில் வேறு 2 கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, அதை கவனிப்போம். இதுக்கெல்லாம் முன்னால் அந்த ப்ராமிஸ்டு முத்தம் வேற பாக்கி இருக்குது என் பரத். நகி நகி மிஸ்டர். அப்போது வாங்கிக்க தவறினது உங்கள் குத்தம். கோல்டன் சான்ஸை வில் நாட் பி ரிப்பீட்டட். பகுதி 14. அடுத்த 4 நாட்கள் கழித்து நியூட்டனுக்கு ஃபோன் செய்தான் பரத். என்ன சார், உங்ககிட்ட இருந்து தகவலானோ? எனக்கு ஒன்றுமே புரியல. லீலா மாதவனுக்கு பக்கா பாதுகாப்பு தொடருது. ஸ்ரீமீனா மனோகர் கண்காணிப்பு தொடருது. சந்தேகத்துக்கிடமா எதுவும் இல்லை. கமிஷனர் ரிஸ்க் அதுக்கப்புறம் லெட்டர் ஏதாவது? இல்லை. எதிர்பார்த்தேன், இந்த மௌனத்தை எதிர்பார்த்தேன். புரியலையே. நான் சொல்கிற ஒரு காரியத்தை முடிங்க, புரியும். என்ன? ஒரு அட்ரஸ் சொல்கிறேன், அது ஒரு ஆஃபீஸ். அங்கே தமிழ் டைப்ரைட்டர் இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். ரகசியமாக செய்கிறீங்களா? உடனே மஃப்டியில் ஆள் அனுப்பிடுறேன். அட்ரஸ் சொன்னான். 1 மணி நேரத்தில் பதில் சொல்கிறேன் பரத். சொல்லுங்கள். 1 மணி நேரத்தில் ஃபோனில் பதில் வந்தது. ஆமாம், நீங்கள் சொன்ன ஆஃபீஸில் தமிழ் டைப்ரைட்டர் இருக்குது. இதுவும் எதிர்பார்த்தேன். குற்றவாளி யாருன்னு சொல்கிறேன், போய் ஒரு விசாரணைன்னு உங்கள் கஸ்டடிக்கு கொண்டு வந்து தகுந்த மரியாதையோடு விசாரிங்க, ஒத்துக்குவான். யார் பரத்? மிஸ்டர் மாதவன். லீலா புருஷனா?
எஸ். எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் உங்கள் கஸ்டடிக்கு கொண்டு வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள், நான் வர்றேன், அப்போ விவரம் சொல்கிறேன் என்று பரத் ஃபோனை வைக்க அவன் தோளில் தொங்கிக் கொண்ட சுசிலா, பரத், என்ன நீங்கள் திடீர்னு அந்த ஆளை கை காமிச்சிட்டீங்க? அவர் பாட்டுக்கு தேமேன்னு பொண்டாட்டி மேலே அக்கறையாக இருந்துக்கிட்டு இருக்காரு. அது நடிப்பு சுசி. ஏன் இந்த கொலைகள்? போட்டியில் இருக்கிற மற்ற 2 பேரையும் தீர்த்துட்டா தன்னோட மனைவி போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்படுவாளே, இந்தியா முழுக்க அடைவாளே, பணம் கொட்டுமே. அப்போது இயக்கம் கப்சா போலீஸை டைவர்ட் செய்ய செஞ்ச யுதி. அவர் வேலை பார்க்குற சினிமா கம்பெனியில் தமிழ் டைப்ரைட்டர் இருக்குங்கிற ஒரே காரணத்தால் அவரை சந்தேகப்படுறதா? அதை தவிர அழுத்தமாக 3 காரணங்கள் வச்சுருக்கேன். என்ன அது? நியூட்டன் ஃபோன் செஞ்சதும் போக போகிறோம், அவன் ஒத்துக்க போகிறான், அதுக்கப்புறம் சொல்கிறேன். இருங்க, மாதவன் தான் குற்றவாளினா அவன் மனைவிக்கு ஐயோ பாவன்மை லெட்டர் எப்படி வரும்? தான் இல்லைன்னு காட்டிக்கிறதுக்காக தன்னோட பொண்டாட்டிக்கும் அப்படி டைப் செஞ்சு அனுப்பிச்சான். எதை நீங்கள் கடுமையாக சந்தேகிக்கிறீங்கன்னே புரியல. ஃபோன் ஒலித்து சுசிலா எடுத்து பேசி வைத்து, வாங்க போகலாம், மாதவனை கமிஷனர் ஆஃபீஸில் அழைச்சிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். சுசிலாவும் பரத்தும் உடனே புறப்பட்டு வந்த போது நியூட்டன் முகமலர்ச்சியுடன் வரவேற்றார். கை கொடுங்க பரத், ஒத்துக்கிட்டான் அவன். 4 அறை தாங்க முடியல, தன்னோட பொண்டாட்டிக்கு அந்த ரோல் கிடைக்கணும்னு மற்றவங்கள தீர்த்தானா. பரத் பெருமிதமாக சுசிலாவை பார்த்தான். ஐயோ சொல்லுங்களேன், எப்படி சந்தேகப்பட்டீங்க? மாதவன் வீட்டுக்கு நீயும் நானும் தானே போனோம். நான் அப்சர்வ் செஞ்ச 3 விஷயங்களை நீ ஏன் தவற விட்ட? எங்க இப்போவாச்சும் யோசிச்சு சொல்லு பார்ப்போம். எனக்கு பொறுமை இல்லை. சரி சொல்கிறேன். அன்னைக்கு காரில் ஆரம்பிச்சதை இன்னைக்கு முடிக்கிறீ. என்ன அது என்றான் நியூட்டன். அது சும்மா ஒரு புதிர் என்று விட்டு பரத்தை முறைத்தாள் சிலா. ஓகே சொல்கிறேன். முதல் பாயிண்ட், மாதவன் வீட்டு எதிரில் ரிமோட் கண்ட்ரோல் கார் பொம்மை ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு பேரன் சொன்னான். அதுக்கு தாத்தா மாதவன் அங்கிள்கிட்ட கொடுத்து ரிப்பேர் செஞ்சு தானே சொன்னார். ஸோ மாதவனுக்கு எலக்ட்ரானிக் சமாச்சாரங்கள் தெரியும். 2வது பாயிண்ட், கல்யாணம் நின்றுப்பதால் கொடுக்காம திருப்பிட்ட லீலா வச்சுருந்த பரிசு பார்சல் மேலே சுற்றி இருந்த பூ காகிதமும் 2 முயற்சிகளையும் லிப்ஸ்டிக் பார்சல் மேலே சுற்றி இருந்த பூ காகிதமும் ஒரே டிசைன். 3வது பாயிண்ட், மாதவன் வீட்டுக்கு வந்ததும் வணக்கம்னு சொல்லாமல் நமஸ்காரம்னு சொன்னான். பாதுகாப்பு தேவைன்னு எழுதின லெட்டரில் மதிப்பிற்குரிய கமிஷனர் அவர்களுக்கு அநேக நமஸ்காரம்னு எழுதினான். ஏற்கனவே கமிஷனருக்கு வந்த 2 டைப் லெட்டர்ஸ்லையும் இந்த அநேக நமஸ்காரம் உண்டு. இதையெல்லாம் யோசிச்சுப்போ மாதவன் மேலே சந்தேகம் அதிகரிச்சது. அவன் வேலை பார்க்குற சினிமா கம்பெனி ஆஃபீஸில் தமிழ் டைப்ரைட்டர் உண்டுன்னு தெரிஞ்சதும் என் சந்தேகம் இன்னும் அதிகமாயிடுச்சு. பயமான ஆள் தான் சார் நீங்கள் என்றார் நியூட்டன். என்னம்மா சுசீலா, நான் சொன்ன ஐடியாவை அமுல்பயாச்சே, வாங்க பரத் என்று காருக்கு திரும்பி நடந்த சுசீலாவின் முதுகில் நியூட்டன் படித்தார் கீழ்கண்டவாறு. அந்த புறம் முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்து ஒரு வீடியோவில் இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். நீங்கள் யாரெல்லாம் மாதவன் தான் குற்றவாளிங்கிறத முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.